Hi, hello and வணக்கம் பசங்களா. welcome to Physics Wala Tamil Nadu 8, 9 and 10 channel. நான் தான் உங்களோட ஐஸ்வர்யா மேம். And yes பசங்களா, welcome to வீரன் class 9 batch. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம இன்னைக்கு வீரன் class 9th batchல நம்மளோட அடுத்த ஒன் ஷாட் என்னது பயாலஜில பிளான்ட் பிசியாலஜி இந்த சாப்டரோட ஒன் ஷாட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பசங்களா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம செஷனுக்கு இன்னும் லைக் போடாதவங்க கண்டிப்பா நம்ம செஷனுக்கு லைக் போட்டுடுங்க. எஸ் பசங்களா, மிட்டம் முடிஞ்சிருச்சு, உங்களுக்கு குவார்டர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாரும் உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து பயங்கரமா வந்து பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளோட ரெக்கார்டட் வீடியோஸ்லாம் வந்து சூப்பரா உங்களுக்கு வந்து அப்லோட் ஆயிட்டே இருக்கு. ப்ளீஸ் நம்மளோட செஷனை வந்து ஃபுல்லாக பாருங்க. உனக்கு இந்த கான்செப்ட், இந்த சாப்டர்ல இருக்கிற எல்லா கான்செப்ட்டுமே வந்து கிளியரா லைன் பை லைன் எல்லாமே வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த சாப்டரோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும். ப்ளீஸ் கோ அண்ட் செக். அண்ட் பசங்களா, நம்ம செஷன் உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நீங்கள் என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் எஸ் மேம் எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா தட் எங்களுக்கு வந்து ஃபீட்பேக்கில் வந்து எனக்கு புரியும், ஓகே நம்ம பசங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நானுமே என்ன பண்ணலாம், கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை ஆகலாம். அப்படி இல்லை மேம் எனக்கு இந்த கான்செப்ட் புரியல அப்படின்னா உடனே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடலாம், தப்பே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உனக்கு டவுட்ஸ்லாம் கிளியர் பண்ணுவேன். ஓகே, நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து பார்க்குறீங்கன்னா ஒரு 1.5 hour 2 hours இந்த ஒரு ஷார்ட் வீடியோ, ஒரு சாப்டரோட வீடியோ கம்ப்ளீட்டாக உனக்கு கிடைச்சிடும். நீங்கள் ஹாயாக என்ன பண்ணலாம், நீ ஹாயாக உட்காந்து வீடியோ மட்டும் பார்க்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணணும் பசங்களா, உன்னோட டெக்ஸ்ட் புக்கை பக்கத்தில் வச்சுக்கோ. நான் இதில் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்லாம் சில இதெல்லாம் நான் வந்து ஹைலைட் பண்ணுவேன், அண்டர்லைன் பண்ணுவேன். அதெல்லாம் ப்ளீஸ் நோட் தட் டவுன். ஏன்னா உனக்கு எக்ஸாமில் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் போட்டால் தான் உனக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். அண்ட் எஸ் பசங்களா, நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட இந்த சாப்டர் என்னது பிளான்ட் பிசியாலஜி. இந்த பிளான்ட் பிசியாலஜியில் நம்ம என்னென்ன படிக்க போகிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். இப்போ வந்து அங்கே கிளைமேட் எப்படி இருக்குன்னு தெரில, நீங்கள் எந்த இடத்துல இருந்து இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு தெரில. மதியம் பார்க்குறீங்களோ காலையில் பார்க்குறீங்களோ, பட் அன்னைக்கு உனக்கு என்னது வேர்த்து கொட்டி இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக ஸ்வெட்டிங் இஸ் அ நார்மல் ஃபினாமினன் இப்போதைக்கு ஆகிப்போச்சு. பெங்களூரில் அவ்வளோ வேர்க்கலை, பட் இருந்தாலுமே வெயில்னா எல்லாருக்கும் என்னது நல்லா வேர்த்து கொட்டும். நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், நம்மளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வேர்த்து கொட்டும், ஒன்லி ஃபார் ஹியூமன்ஸ் இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் பசங்களா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, ஈவன் பிளான்ட்ஸ் நம்மளோட செடி கொடிங்களுக்குமே என்னவா வேர்க்குமா? என்ன மேம் சொல்றீங்க, செடிக்கு வேர்க்குமா? ஆமாண்டா பசங்களா, செடிக்கும் வேர்க்கும் மேம். நம்ம தான் ஓடியாரோம், ஸ்கூலுக்கு போகிறோம், காலேஜ் போகிறோம், ட்ரிப்பு போகிறோம், வெயிலில் சுற்றுறோம், அலையிறோம், விளையாடுறோம், நம்மளே வேர்த்தா ஓகே. ஆனால் இந்த செடி மரம் இலெல்லாம் அதெல்லாம் ஒரு இடத்துல தானே இருக்குது, அதுக்கு ஏன் வேர்க்க போகுது? நீ என்னதான் ஓடினாலும் அது ஓடாமல் இருந்தாலும் அதுவும் என்னது, இட் இஸ் கெட்டிங் எக்ஸ்போஸ்டு டு சன்லைட் இல்லையா? அது மேலேயும் வெயில் படுது இல்லையா? அப்போ அதுக்கும் வேர்க்கணும் தானே மேம். நீங்கள் சொல்கிறதெல்லாம் வந்து நம்ப முடியாது மேம். இங்கே மேம் கதை கட்டுறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லடா பசங்களா, நம்ம பிளான்ட்ஸ்க்குமே என்னவா வேர்க்குமா? ஓகே, உண்மையாலே வேர்க்குமா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சாப்டர்ல தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, அதுக்கு முன்னாடி பசங்களா, நம்மளோட வீடியோஸை நீங்கள் யூடியூப்ல மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃபிசிக்ஸ் வாலா ஆப்லேயும் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி நம்மளோட செஷன்ஸ்லாம் நீங்கள் லைவும் பார்க்கலாம், ரெக்கார்டடும் பார்க்கலாம். சரியா? மேம் நான் ஏன் மேம் ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பில் போய் நம்மளோட வீடியோஸை பார்க்கணும்னா, நீ இங்கே யூடியூப்பில் பார்க்குறப்ப உனக்கு சில நேரத்தில் ஆட் வரும், திடீர்னு வேறு வீடியோக்கு போயிடுவேன், டிஸ்ட்ராக்ஷன் ஆவேன். ஆனால் நீ ஆப்பில் படிக்கிறப்ப அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணலாம், உடனே ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நம்மளோட வீரன் கிளாஸ் 9 பேட்சில் வந்து என்ரோல் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ளோர் பண்ணி please enroll in our batch. It is completely for free. ஓகேயா? எந்த காசு பணம் எதுவும் இல்லை. நீங்கள் அழகாக உட்காந்துட்டு வேறு யூடியூப் கூட இல்லாமல் நீங்கள் நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக எல்லா வீடியோஸும் எங்கள் ஊருக்கு போனாலும் சரி, பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, உனக்கு படிக்கணும்னு தோணுச்சுன்னா நீ நம்ம வீடியோஸை உட்காந்து பார்த்துட்டே இருந்தாலே போதும். சரியா? ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னதுன்னா, உனக்கு இதில் வெறும் வீடியோஸ் மட்டும் வராது,
ஃபார் நாட் இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ் தான் இப்போதைக்கு நம்மளோட ஆப்பில் வந்து உனக்கு இந்த வீடியோஸ் வருது. அண்ட் இன்னொரு சர்ப்ரைஸ் என்ன தெரியுமா, உனக்கு இந்த செஷனோட PDF எல்லாமே, செஷனோட நோட்ஸ் எல்லாமே உனக்கு இந்த ஃபிசிக்ஸ் வாலா ஆப்பில் நம்ம பேட்சில் நீ வந்து ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீ கஷ்டப்பட்டு புக்கில் இருக்கிறதெல்லாம் வந்து படிக்கணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. ஸோ புக்கில் இருக்கிற விஷயம்தான், பட் இன்னுமே ரொம்ப சூப்பராக சிம்பிளாக செம்மையாக படிக்கிறதுக்கு நான் உங்களுக்கு செம்மையாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ நீ வந்து எங்கேயாச்சும் வெளில போகிற புக்கெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, கையில் ஃபோன் இருந்தாவே போதும், நம்ம ஃபிசிக்ஸ் வாலா ஆப் இருந்தாவே போதும். நீ ஈஸியாக என்ன பண்ணலாம், நீ வந்து செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணலாம், கான்செப்டை படிச்சுக்கலாம், உனக்கு செஷன் PDF-ம் கிடச்சிடும். சரியா? ஸோ எஸ் பசங்களா, சீக்கிரமாக நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம செஷனுக்கு இன்னும் லைக் போடலன்னா கண்டிப்பாக நம்ம செஷனுக்கு லைக் போட்டுடுங்க. அண்ட் ப்ளீஸ் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம் மேம் நான் ஃபுல்லாக பார்த்து முடித்தேன், எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடணும். ஓகே, ஸோ இந்த வீடியோ முழுசாக பார்க்குறவங்க எஸ் மேம் ஐ அண்டர்ஸ்டுட் சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, tropism in plants, nastic movements, photosynthesis, transpiration. இது ரொம்ப பெரிய சாப்டர் இல்லை, ஆக்சுவலாக இது ரொம்ப குட்டி சாப்டர். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நிறையலாம் நீ ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை, ரொம்ப சின்ன சாப்டர், ரொம்ப சிம்பிள் சாப்டர். ஸோ இதில் நம்ம இந்த 4 கான்செப்ட் தான் படிக்க போகிறோம். மேம் இதெல்லாம் என்னது மேம், எல்லாம் புதுசாக இருக்குது, வார்த்தைலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் பசங்களா. ட்ராபிசம்னா என்ன, இது எல்லாமே உனக்கு புது ப்ராசஸ் தான், பட் இருந்தாலுமே வந்து புது வார்த்தைங்க தான், பட் இருந்தாலும் நான் வந்து ஈஸியாக உனக்கு சிம்பிளிஃபைடாக சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ கவலையே பட வேண்டாம். ஸோ ஃபர்ஸ்ட் tropism in plants, nastic movements. நாஸ்டிக்கா என்னது மேம் இது சொல்கிறேன்டா. ஃபோட்டோசிந்தசிஸ் உனக்கு தெரியும், அதை பற்றி படிக்க போகிறோம். டிரான்ஸ்பிரேஷன் பற்றி படிக்க போகிறோம். சரியா? ஸோ இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன் கொடுத்துடலாம் உங்களுக்கு. நீ வந்து உன்னை வந்து ஆக்சுவலாக நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நான் குட்டி குழந்தையில இருக்கிறப்ப ஈவன் என்னோட பர்த்டே ஃபோட்டோவில் கூட நான் கேக் கட் பண்ணுறப்ப சிரிச்சிட்டே இருக்க மாட்டேன், நான் வந்து அழுதுகிட்டே இருப்பேன். எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, நீ ஒரு தொட்டா சிரிங்க, என்ன தொட்ட உடனே அழுவுற. சில குழந்தைங்களாம் அப்படிதான், தொட்ட உடனே அழுவோம், நம்ம எதுவுமே பண்ணிருக்க மாட்டோம், ஆனால் அழுதுகிட்டே இருக்கும் இல்லையா. சே இந்த குழந்தை ஒரு தொட்டா சிரிங்க, நானுமே அப்படிதான் இருந்தேன். பட் என்னடா பண்ணுறது, சின்ன குழந்தையில நம்ம வந்து இவங்க தொட்டா அழக்கூடாது, இவங்க தொட்டா அழுணும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து பேர் என்ன சொல்லுவோம், இது ஒரு தொட்டா சிலிங்கிப்பா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு பிளான்ட்டுமே அந்த மாதிரி தானா, நம்ம மனுஷங்க மட்டும் இல்லை, நம்மளோட சில கேரக்டர்ஸ் மட்டும் இல்லை, ஒரு செடி கூட என்னவா தொட்டா சிலிங்க, தொட்ட உடனே அப்படின்னு என்ன ஆகிடும், அது வந்து சுருங்கி போயிடும். அப்படியே மேம் நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓகே, அந்த செடி பேரே தொட்டா சிலிங்கி செடின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். ஓகே, ஸோ காமனாக அப்படி தான் சொல்லுவோம். ஸோ அனிமல்ஸ் மூவ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட். ஸோ அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம், பட் ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷனோட போகலாம். ஸோ அனிமல்ஸ், நம்மளோட அனிமல்ஸ்லாம் எதுக்காக மூவ் ஆகும், தே மூவ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட், ஷெல்டர் அண்ட் ஃபார் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஒரு ஆர்கானிசம் இங்கேருந்து வேற இடத்துக்கு போகுது அப்படின்னா எதர் அது சாப்பாடுக்காக போகும். இப்போ வந்து நிறைய பேர் என்னது இந்தியாவிலேருந்து வேற ஊருக்கு போகிறாங்க, வேலைக்காக போகிறாங்க இல்லையா. ஸோ எதர் அனிமல்ஸ் மூவ் இன் சர்ச் ஆஃப் ஃபுட் ஆர் ஷெல்டர் ஆர் இன் சர்ச் ஃபார் ரீப்ரொடக்ஷன். ஸோ இந்த 3 விஷயத்துக்கு தான் ஒரு அனிமல்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். ஸோ டு பிளான்ட் ஷோ சச் மூவ்மெண்ட். ஸோ அப்போ நம்ம யோசிக்கிறப்ப சரி ஓகே, நம்மளோட ஆர்கானிசம்ஸ் தான் ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்து மூவ் ஆகுது, நம்மளோட பிளான்ஸ் மூவ் ஆகுமா மேம்? என்ன மேம் சொல்றீங்க, பிளான்ஸ் எங்க மூவ் ஆகும், பிளான்ஸ்க்கு எனக்கு கால் இருக்கா, கால் இல்லை. ஸோ பிளான்ஸ் வந்து மூவ் ஆகாது. ஸோ பிளான்ஸ்ல மூவ்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு சொல்லிடலாமா? இல்லை, பிளான்ஸ்னால ஒரு இடத்த விட்டு ஒரு இடத்த மூவ் ஆகாதே தவிர அது ஷோஸ் அ மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. டு பிளான்ட்ஸ் ஷோ சச் மூவ்மெண்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஹேவ் யூ அப்சர்வ்டு த லீவ்ஸ் ஆஃப் மைமோசா புடிகா? ஓகே, நான் அந்த தொட்டா சிலிங்கி செடின்னு சொன்னேன்ல, அது பேர் என்ன, மைமோசா புடிகா. ஓகே, சயின்டிஃபிக் நேம் மைமோசா புடிகா. அதுக்கு நிக் நேம் என்ன, டச் மீ நாட் பிளான்ட், என்ன தொடாத அப்படின்னு சொல்ற ஒரு பிளான்ட். ஓகே, தொட்டா என்னது, நம்ம தொட்டா வந்து அழுகுற மாதிரி, தொட்டா சிலுங்குற மாதிரி, அந்த செடியை வந்து தொட்டா என்ன ஆகும், இது சுருங்கி போயிடும். என்னது, தொட்டா இது சுருங்கி போறதுனால இந்த பிளான்ட் நம்ம எப்படி சொல்றோம், காமனா we call this as மைமோசா புடிகா. இங்க பாருங்க, தொட்டோன்னே என்ன ஆகுது, அப்படியே வந்து இது அப்படியே சுருங்கி போய்க்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே திரும்ப விரிஞ்சிரும். ஸோ இதுதான் என்ன சொல்லுவோம் நம்ம, மைமோசா புடிகா, டச் மீ நாட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த செடியில பார்த்தோன்னா அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போல, ஆனா அதுல ஒரு மூவ்மெண்ட் நம்மளால பார்க்க முடியுதா? ஸோ த பிளான்ட் ஷோஸ் சம் மூவ்மெண்ட் இல்லையா. ஸோ
whereas helianthus annus, helianthus annusனா என்ன? sunflower, சூரியகாந்தி பூ. ஓகே, அதுவுமே கூட சில மூமெண்ட்டை காமிக்குமா? என்ன மேம் சொல்றீங்க? ஆமாண்டா பசங்களா. என்னது? நம்மளோட சூரியகாந்தி செடி இருக்கு பாத்தியா? நம்மளோட சூரியகாந்தி செடி கூட சூரியன் எங்க இருக்கோ அந்த சைடு தான் அது என்னது, அது வந்து அதோட பூ வந்து அந்த சைடு தான் பூக்கும். ஸோ பாருங்க, சூரியன் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் வந்து அது பெண்ட் ஆயிருக்கும். ஸோ சூரியகாந்தி இட் வில் be bending towards the sunlight. ஸோ பாருங்க, இந்த சைடு அது சாஞ்சிருக்குன்னா இந்த சைடு தான் சன்லைட் இருக்கு. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இங்கே பெங்களூர் பக்கத்தில் ஒரு சன்ஃப்ளவர் கார்டன் இருக்குது, அங்கே போகணும். ஸோ நீங்களுமே வந்து ஆக்சுவலாக சன்ஃப்ளவர் இஸ் வெரி குட் இல்லையா? நீங்கள் இந்த வில்லேஜ் சைட்லாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஃப்ளவர்ஸ் தே வில் பி லைக் என்னது, பார்க்கவே வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சன்ஃப்ளவர்லாம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஹாப்பி ஃபார் யூ. நான் வந்து ஹாப்பியாவேன். ஸோ பாருங்கள், சன்லைட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடு தான் நம்மளோட சன்ஃப்ளவர் வந்து மூவ் ஆகும். ஸோ தேர் இஸ் சம் மூவ்மெண்ட் இன் பிளான்ஸ். நம்ம தொட்டா சிலுங்கி, தொட்ட உடனே சுருங்கிடுது. இது வந்து சன்லைட் எந்த சைடு இருக்கோ அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி இது மூவ் ஆகுது. அப்போ மனுஷங்க மட்டும் இல்லை, பிளான்ட் கூட மூவ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ ஈஸ்ட் நீ வந்து காலையில் சூரியன் உதிக்கிறப்ப நம்ம சூரியகாந்தி இட் வில் பி டுவர்ட்ஸ் த ஈஸ்ட் சைட். சூரியன் செட் ஆகுறப்ப சன்செட் அப்ப இட் வில் பி டுவர்ட்ஸ் த வெஸ்ட் சைட். ஸோ நம்மளோட மைமோசா புடிக்கா பசங்களா பாருங்க, பேரை பாருங்க, மைமோசா புடிக்கா. சமோசா பிடிக்கும், என்னது மோமோஸ் பிடிக்கும், மைமோசா புடிக்கா. ஓகேயா, மைமோசா புடிக்கா அண்ட் ஹிலியாந்தஸ் ஆனஸ் அப்படின்னா சன்ஃப்ளவர். ஸோ தீஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆர் ட்ரிகர்ட் பை அன் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. ஓகே, ஸோ எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைனா வெளியிலிருந்து ஒரு சிக்னல் வருது, அந்த சிக்னலை வச்சு இந்த ஒரு பிளான்ட்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது. இன்டர்னல் இந்த ஒரு சிக்னல் இல்லை, எக்ஸ்டர்னலாக தான் உனக்கு என்னது ஸ்டிமுலை வருது. ஸோ அன்லைக் அனிமல்ஸ், பிளான்ட்ஸ் டு நாட் மூவ் ஆன் தேர் ஓன் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். ஸோ நம்மள அனிமல்ஸ் மாதிரி நம்மளோட செடினால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆக முடியாதே தவிர பட் கேன் மூவ் தேர் பாடி பார்ட்ஸ். ஓகே, ஸோ நம்ம வந்து எனக்கு இங்கே வெயில் அடிக்குதா, நான் உடனே பெங்களூர் போகிறேன்ப்பா, சென்னையில் ரொம்ப வெயில் அதனால நான் பெங்களூர் வந்துட்டேன், இல்லை நான் ஊட்டி கொடைக்கானல் போயிட்டேன். ஸோ நான் ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நான் போகிறேன் ஷெல்டருக்காக. ஓகே, ஸோ அதே மாதிரி நம்ம அனிமல்ஸ் வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியுது. ஆனால் நம்ம பிளான்ட்ஸ்னால அந்த மாதிரி கிடையாது. ஆனால் செடியில அதோட பாடி பார்ட்ஸை அதனால மூவ் பண்ண முடியும். பிளான்ட்ஸோட பாடி பார்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட்டை காமிக்கும். புரியுதா? ஸோ பிளான்ட்ஸோட பாடி பார்ட்ஸ் இட் வில் ஷோ மூவ்மெண்ட். பிளான்ட்ஸ் வந்து இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போவாது, ஆனால் பிளான்ட்டோட பாடி பார்ட்ஸ் இட் வில் ஷோ மூவ்மெண்ட். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ எதுக்கு மேம் பிளான்ட்ஸோட பாடி பார்ட்ஸ் மூவ் ஆகுது? இப்போ பாருங்க, நம்மளோட சன்ஃப்ளவர் பிளான்ட் வந்து சூரியனுக்கு எந்த திசையில இருக்கோ அந்த திசையில அது திரும்பிச்சு. ஏன்? அதுக்கு சன்லைட் தேவை. புரியுதா? ஸோ ஏன் பிளான்ட்ஸோட பாடி பார்ட்ஸ் மூவ்மெண்ட் காமிக்குது? ஃபார் கெட்டிங் சன்லைட், வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ். இந்த மூணுல ஏதாவது ஒன்றுத்துக்காக நம்மளோட பிளான்ட் வந்து என்ன ஆகும்? இட் வில் ஷோ பாடி மூவ்மெண்ட்ஸ். புரியுதா? ஸோ தே ஆர் சென்சிட்டிவ் டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் லைட், கிராவிட்டி, டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா. ஸோ நம்மளோட பிளான்ட்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ்னா இப்போ உனக்கு வந்து என்னது, நீ வந்து ஒரு ரூம் டெம்பரேச்சர்ல தான் உன்னால டீ குடிக்க முடியும். ரொம்ப டீ குடிச்சா நாக்கு வெந்து போயிடும். ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்டாலும் உனக்கு வந்து ஒத்துக்காது. அப்படின்னா உனக்கு வந்து நார்மலாக ஆறி போன டீ, அந்த டீ தான் உன்னால குடிக்க முடியும். ஸோ ஏன்னா உன்னோட வாய் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். ரொம்ப சூடாக சாப்பிட்டாலும் புண்ணு வந்துடும், ரொம்ப சில்லுன்னு சாப்பிட்டாலும் புண்ணு வந்துடும். ஸோ உன்னோட வாய் சென்சிட்டிவாக இருக்கிற மாதிரி நம்மளோட பிளான்ஸுமே வந்து தே ஆர் சென்சிட்டிவ் டு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் லைட், கிராவிட்டி, டெம்பரேச்சர் எக்ஸெட்ரா. So in this lesson, we will study about various movements in plants, photosynthesis and transpiration. So இந்த மாதிரி நம்மளோட பிளான்ட்ஸ்ல என்னென்ன மூவ்மெண்ட் இருக்கு அதெல்லாம் பத்தி தான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். So are you guys ready? So tropism in plants, தாவரங்களின் சார்பசைவு. What do you mean by tropism? Tropismனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, tropism is a unidirectional movement of a whole or a part of a plant towards the direction of stimuli. Stimuli னா என்ன ஞாபகம் வச்சுக்கோ? ஒரு சிக்னல்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சிக்னல்னு ஞாபகம் வச்சுக்கோ. இப்போ ட்ராபிசம் அப்படின்றது ஒரு யூனிடைரக்ஷனல் மூவ்மெண்ட்டா. அதாவது உனக்கு சிக்னல் இந்த சைடு இருந்து நான் சிக்னல் கொடுக்குறேன்டா, இந்த சைடு இருந்து ஒரு சிக்னல் கொடுக்குறேன். சன்லைட், இதான் சன்லைட் தான் சிக்னல்னு வச்சுக்கோ.
ஓகே, இங்க ஒரு பிளான்ட் இருக்கு, அழகான ஒரு பிளான்ட் இருக்கு, சரியா? இப்ப என்னது, நம்மளோட சிக்னல் வந்துருச்சு, சன்லைட் உனக்கு அந்த சைடு இருக்கு. ஸோ இந்த ஸ்டிமுலை உனக்கு ஒரு டைரக்ஷன்ல இருக்கு. அந்த ஸ்டிமுலைக்கு ஏத்த மாதிரி நம்ம பிளான்ட்டோ எய்தர் ஹோல் பிளான்ட்டோ இல்லை பார்ட் ஆஃப் அ பிளான்ட்டோ அந்த ஸ்டிமுலைக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற மூமெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம், ட்ராபிசம்னு சொல்றோம். நல்லா கவனிங்க. ஒரு சிக்னலுக்கு, எக்ஸ்டர்னல் சிக்னலுக்கு எய்தர் அந்த முழு பிளான்ட்டோ இல்லை பிளான்ட்ல இருக்கிற ஏதோ ஒரு பாடி பார்ட்டோ அந்த சிக்னலை நோக்கி ஒரு யூனி டைரக்ஷனலா ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குதுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ட்ராபிசம்னு சொல்றோம். ஏன் மேம் இதை யூனி டைரக்ஷனல்னு சொல்றோம்? யூனி டைரக்ஷனல்னா என்ன? யூனி டைரக்ஷனல்னா ஒரே ஒரு டைரக்ஷன்ல தான் இந்த மூவ்மெண்ட் இருக்கும். ஓகே, ஒரே நேரத்துல இப்போ ஒரு செடியில பார்த்தோன்னா, ஒரு செடியில நிறைய இலை இருக்கு, இந்த இலை ஒரு டைரக்ஷன், இந்த இலை ஒரு டைரக்ஷன், இந்த இலை ஒரு டைரக்ஷன்ல போகுமானா கிடையாது. ஓகே, ஒரே டைரக்ஷன்ல தான் போகும். ஸோ தட் இஸ் யூனிடைரக்ஷனல் மூவ்மெண்ட். ஸோ ட்ராபிசம்னா என்ன? இட் இஸ் a unidirectional movement of a whole or a part of a plant towards the direction of stimuli. ஸோ ஸ்டிமுலை எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி எய்தர் அந்த செடி மொத்தமாகவும் மூவ் ஆகுதோ இல்லைனா அந்த செடியில் இருக்கிற ஏதோ ஒரு பார்ட் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா அந்த மூவ்மெண்ட்டை நம்ம என்ன சொல்கிறோம், ட்ராபிசம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ட்ராபிசம்னா என்ன? ஏதோ ஒரு டைரக்ஷன்ல உனக்கு ஸ்டிமுலை இருக்கு, அந்த ஸ்டிமுலையை நோக்கி உனக்கு அந்த செடியில இருக்கிற ஒரு பார்ட்டோ இல்லை மொத்த செடியும் உனக்கு மூவ் ஆச்சுன்னா அந்த மூவ்மெண்ட்டை we call it as tropism. ஓகே, இங்க பாருங்க, உனக்கு ஜன்னல் வழியா இப்போ வீட்டுக்குள்ள ரொம்ப இருட்டா இருக்கு, நம்ம செடிக்கு வந்து சாப்பாடு வேணும்ல, சாப்பாடுக்கு சன்லைட் தேவையா? ஸோ சன்லைட் அதுக்கு எங்கேருந்து கிடைக்கும்? சன்லைட் சன்லைட்லேருந்து தான் கிடைக்கும். ஸோ வீடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, ஆனால் ஜன்னலில் ஓரத்தில் மட்டும் உனக்கு சன்லைட் வருதுன்னா உடனே எல்லா செடியும் என்ன பண்ணோம், எல்லா செடியும் இந்த சன்லைட்டை நோக்கி அதோட டைரக்ஷன் வந்து என்ன ஆகிடும், திரும்பிடும். ஸோ பாருங்க, செடி இப்படி வளர்றதுக்கு பதிலாக இந்த சைடு அப்படியே சைடில் பெண்ட் ஆகி போகுது. புரியுதா? இதுதான் நம்ம ஃபோட்டோட்ராபிசம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ட்ராபிசம். ஓகே, ஸோ இதுதான் ஸ்டிமுலை, எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. சன்லைட் உனக்கு இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இந்த சன்லைட்டை நோக்கி இந்த பிளான்ட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன். இதான் நம்ம ட்ராபிசம்னு சொல்லுவோம். இங்கேயும் பாருங்க, ஸோ இந்த சைடு ஃபுல்லாக இருட்டாக இருக்குது, இந்த சைடு தான் சன்லைட் இருக்குது, நம்ம செடிக்கு சன்லைட் தேவை. ஸோ இந்த செடி வந்து இந்த சைடு வளருது. ஓகே, ஸோ திஸ் இஸ் ட்ராபிசம். ஓகேயா? ஸோ இது பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம் அப்படின்னா என்னன்னு நான் உனக்கு சொல்கிறேன். சப்போஸ் ஃபோட்டோட்ராபிசம்னா உனக்கு என்னன்னு தெரியணும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டிமுலையை நோக்கி பிளான்ட்டோட பார்ட்டோ இல்லை ஹோல் பிளான்ட் பாடியோ உனக்கு மூவ் ஆச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை தான் நம்ம ட்ராபிசம்னு சொல்லுவோம். இதில் நிறைய டைப் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைப் எப்படின்னா, பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலை ட்ராபிசம் கேன் பி கிளாசிஃபைட். ஓகே, இப்போ இந்த வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக ஒரு ஸ்டிமுலை வருதுல்ல, அந்த ஸ்டிமுலையோட இயற்கையை பொறுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ட்ராபிசமை கிளாசிஃபை பண்ணுறோம். நிறைய விதமாக நம்ம கிளாசிஃபை பண்ணுறோம். ஓகேயா? எதை வச்சு? இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலையை பொறுத்து நம்ம இந்த ட்ராபிசமை கிளாசிஃபை பண்றோம். ஃபர்ஸ்ட் ட்ராபிசம் என்னடா? ஃபோட்டோட்ராபிசம் பசங்களா. என்னது? ஒளி சார்பசைவு. ஃபோட்டோட்ராபிசம், ஃபோட்டோ அப்படின்னா லைட்னு நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் அ பிளான்ட் பார்ட் டுவர்ட்ஸ் அ லைட். இப்ப நீ ஜன்னல் பக்கத்துல ஒரு செடி வச்சிருக்க, ஜன்னல் ஸ்கிரீன்லாம் மூடிட்ட, உள்ள இருட்டா இருக்கு, இப்ப ஸ்கிரீனை திறக்கிற, லைட் இருக்கு. ஓகே, இப்படியே நீ 2 நாள் விட்டுட்ட. ஓகே, உள்ள இருட்டா இருக்கு, வெளியில ஆனா லைட் இருக்கு. ஸோ ஜன்னல் சைடு தான் உனக்கு என்ன இருக்கு, சன்லைட் வருது. ஸோ நம்ம செடிக்கு சன்லைட் தேவை. ஓகே, ஸோ இப்போ சன்லைட் தான் எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை. உனக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலையை பொறுத்து இப்போ இந்த செடி வந்து அந்த லைட்டை நோக்கி என்ன ஆகுது, பெண்ட் ஆகி வளர ஆரம்பிக்குது. ஓகே, இப்போ இங்கே எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலையா என்ன இருக்கு, நம்மளோட சன்லைட் இருக்கு. ஓகே, ஸோ ட்ராபிசம்ல ஏதோ ஒரு ஸ்டிமுலையை நோக்கி உனக்கு பிளான்ட் பாடி பார்ட் மூவ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன சொல்றோம், அதான் ட்ராபிசம்னு சொல்றோம். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை சன்லைட்டா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோட்டோட்ராபிசம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அந்த ஒளியை நோக்கி, அந்த சன்லைட்டை நோக்கி நம்மளோட பிளான்ட் பாடி பார்ட் மூவ் ஆகுது. ஓகே, ஸோ இந்த செடி வந்து பெண்ட் ஆகி அந்த சன்லைட்டை நோக்கி என்ன ஆகுது, வளருது. ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் அ பிளான்ட் பார்ட் டுவர்ட்ஸ் லைட். ஓகே, எக்ஸாம்பிள் ஷூட் ஆஃப் அ பிளான்ட். ஸோ இங்கே பாருங்க, ஸோ இதில் பிளான்ட்டோட ஷூட் பார்ட் வந்து என்னது, லைட்டை நோக்கி வளர ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஃபோட்டோட்ராபிசம்னு சொல்லுவோம். பெண்டிங் ஆஃப் த பிளான்ட் டுவர்ட்ஸ் த சன்லைட். அடுத்த
ட்ராபிசம் என்ன, அடுத்த டைப் ஆஃப் ட்ராபிசம் என்ன, ஜியோட்ராபிசம். என்னது மேம் இது ஜியோட்ராபிசம்? ஜியோட்ராபிசம்னா புரியல மேம். ஸோ மூமெண்ட் ஆஃப் அ பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு கிராவிட்டி. இப்போ ட்ராபிசம்ல உனக்கு எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைட் சன்லைட்டாக இருந்துச்சுன்னா சன்லைட்டை நோக்கி நம்ம பிளான்ட் பாடி பார்ட் வந்து மூவ் ஆகுது. ஸோ தட் இஸ் ஃபோட்டோட்ராபிசம். இதுவே கிராவிட்டி போகிற டைரக்ஷனில் நம்ம பிளான்ட்ல ஏதோ ஒரு பாடி பார்ட் வந்து மூவ் ஆகுதுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஜியோட்ராபிசம்னு சொல்லுவோம். மேம் புரியல, இன்னொரு தடவை சொல்லுங்க. சொல்கிறேன். என்னதுன்னா எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை லைட்டாக இருக்கு, லைட்டு. ஸோ அந்த லைட்டை நோக்கி உனக்கு பிளான்ட்டோட ஷூட் பார்ட் வந்து மூவ் ஆகுது, அதை நோக்கி அந்த ஷூட் பெண்ட் ஆகி வளர ஆரம்பிக்குது, அது ஃபோட்டோட்ராபிசம். இப்போ எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை கிராவிட்டி. கிராவிட்டி எந்த டைரக்ஷன்ல இருக்கு, கிராவிட்டி இஸ் இன் த டவுன்வர்ட் டைரக்ஷன். பூமிக்கு அடியில் தானே இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் மேலே நீ ஏதோ தூக்கி போட்டாலும் இல்லை கீழே வருது, ஏன்னா கிராவிட்டி இஸ் ஆக்டிங் டவுன்வர்ட். ஸோ இந்த கிராவிட்டி டைரக்ஷன்ல உனக்கு பிளான்ட்டோட ஏதோ ஒரு பாடி பார்ட் உனக்கு இந்த கிராவிட்டி டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா we call this as ஜியோட்ராபிசம். இங்க எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலை என்ன, கிராவிட்டி. ஓகே, கிராவிட்டி இருக்கிற டைரக்ஷன்ல நம்ம பிளான்ட்டோட பாடி பார்ட் மூவ் ஆச்சுன்னா we call this as ஜியோட்ராபிசம். மேம் அப்படி எந்த பாடி பார்ட் பிளான்ட்டோடது கிராவிட்டியை நோக்கி வந்து போகுது, யோசிச்சு பாருங்க. செடியோட எந்த பார்ட் வந்து உனக்கு கிராவிட்டி இருக்கிற டைரக்ஷன்ல வளருது இல்ல பெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா எஸ், நீங்க யோசிச்சது கரெக்ட். இட்ஸ் ரூட்ஸ், வேர். செடியோட வேர் பார்த்தனா செடியோட வேர் வந்து உனக்கு மேலே இப்படி இப்படியா முளைக்குது. செடியோட வேர் பூமிக்கு அடியில போகுது. இட் இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் தி கிராவிட்டி. புரியுதா? ஸோ செடிலாம் உனக்கு மேலே முளைச்சிக்கிட்டு இப்படி வளரல. செடியெல்லாம் உனக்கு against the sunlight towards the gravity. So that is geotrophic movement. என்னது, root of a plant shows geotropism. ஜியோனா உனக்கு இங்க எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலையா என்ன இருக்கு, கிராவிட்டி இருக்கு. ஓகே, ஸோ உனக்கு கிராவிட்டியை நோக்கி உனக்கு பிளான்ட்டோட பாடி பார்ட் உனக்கு வந்து மூவ் ஆகுதுன்னா we call it as positive geotrophism. இதே அந்த செடியில வேற ஏதோ ஒரு பார்ட் இந்த கிராவிட்டியோட டைரக்ஷன் இது, ஆனா செடியோட ஏதோ ஒரு பிளான்ட் பாடி பார்ட் உனக்கு இந்த கிராவிட்டியோட டைரக்ஷனுக்கு அகெயின்ஸ்டா வளருதுன்னா we call those movement as negative geotrophism. ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட செடிலாம் பார்த்தனா செடிலாம் உனக்கு கிராவிட்டி இருக்கிற டைரக்ஷன்லயா வளருது, இல்ல. செடி வந்து இப்படிதான் வளருது, இப்படி கீழே ஒன்றும் வளர்ந்துட்டு போலையே. செடியெல்லாம் உனக்கு இப்படிதான் வளருது, கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டான டைரக்ஷன்ல வளர்ந்துட்டு இருக்கு. கிராவிட்டி டுவர்ட்ஸ் கிராவிட்டி டைரக்ஷன்ல போச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், ஜியோட்ராபிசம் இல்ல பாசிட்டிவ் ஜியோட்ராபிசம்னு சொல்லுவோம். இதே கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா ஒரு டைரக்ஷன்ல ஒரு பிளான்ட்டோட பாடி பார்ட் மூவ் ஆகுதுன்னா அதை நம்ம நெகட்டிவ் ஜியோட்ராபிசம்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஒரு பிளான்ட்டோட மூவ்மெண்ட்ல the root of the plant shows positive geotrophism. ஏன்னா இந்த பிளான்ட்டோட வேர் வந்து கிராவிட்டி இருக்கிற டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஸோ root of a plant shows positive geotrophism. ஆனா shoot of a plant அது கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டான டைரக்ஷன்ல மூவ் ஆகுது, it shows negative geotrophism. புரியுதா? ஸோ அதே மாதிரி தான் ஃபோட்டோட்ராபிசமையும் நம்ம இங்க எடுத்துட்டு வரலாம். ஸோ இங்க வந்து சன்லைட்டுக்கு இருக்கிற டைரக்ஷன்ல நம்ம ஷூட் வந்து போகுது. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம். சன்லைட் இருக்கிற டைரக்ஷன்ல நம்ம ஷூட் வந்து மூவ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம். ஆனா நம்மளோட ரூட்ஸ் வந்து சன்லைட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் ஃபோட்டோட்ராபிசம். புரியுதா? ஸோ ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ராபிசம் அப்படின்னு பார்த்தோன்னா ஹைட்ரோட்ராபிசம். ஹைட்ரோ அப்படின்னா தண்ணி. தண்ணி இருக்கிற சைடில் நம்ம பிளான்ட்டோட ஏதோ ஒரு பாடி பார்ட் மூவ் ஆகுது அப்படின்னா தட் இஸ் ஹைட்ரோட்ராபிசம். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் அ பிளான்ட் ஆர் பார்ட் ஆஃப் அ பிளான்ட் டுவர்ட்ஸ் வாட்டர். எக்ஸாம்பிள் நம்ம வேர் வந்து பார்த்தோன்னா வேர் வந்து சப்போஸ் உனக்கு இந்த பூச்செடியில் வந்து என்னது நீ பூச்செடியை இங்கே வந்து நீ வந்து பிளான் பண்ணியிருக்க, அதோட வேர் இங்கே இருக்கு. ஆனால் நீ என்ன பண்ணுற, சில நேரத்தில் தண்ணியை இங்கே மட்டும் தான் ஊற்றுற. தண்ணி இங்கே ஊத்துறதுனால தண்ணி இங்கே மட்டும் அக்யூமுலேட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க.
தண்ணி இங்கே மட்டும் தான் அக்யூமுலேட் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து தண்ணி இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ நம்ம ரூட் என்ன பண்ணோம், இந்த ரூட் வந்து லைட்டாக இந்த சைடு பெண்ட் ஆகியிருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே வந்து தண்ணி நிறைய இருக்கிறதுனால என்ன ஆகும், நம்மளோட ரூட் வந்து இந்த தண்ணியை நோக்கி அதோட மூமெண்ட் இருக்கும். ஸோ மூமெண்ட் ஆஃப் அ பிளான்ட் ஆர் அ பார்ட் ஆஃப் அ பிளான்ட் டுவர்ட்ஸ் வாட்டர், அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஹைட்ரோட்ராபிசம்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா திக்மோட்ராபிசம். திக்மோட்ராபிசம்னா என்ன, மூமெண்ட் ஆஃப் அ பிளான்ட் பார்ட் டியூ டு டச். அதாவது நீ ஒரு செடியை வந்து தொடுற, என்னது செடியை வந்து தொடுற அப்படின்னா, நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் தொடுறது, மூமெண்ட் ஆஃப் அ பிளான்ட் பார்ட் டியூ டு டச், அதை நம்ம என்ன சொல்லுவோம், திக்மோட்ராபிசம் அப்படின்னு சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்லுவோம், திக்மோட்ராபிசம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளைம்பர்ஸ்லாம் பார்த்தனா, ஓகே, இந்த கொடிலாம் பார்த்தனா, ஓகே, இந்த மணி பிளான்ட், அதே மாதிரி நிறைய கிளைம்பர்ஸ், அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து என்ன பண்ணி வச்சிருப்போம், இந்த கொடியெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த கேட்ல இரும்புலலாம் நம்ம வந்து கட்டி வச்சிட்டோம் அப்படின்னா, அதோட பிளான்ட்டும் என்னாகும், அதோட வளர்ற பார்ட்டும் என்னாகும், அந்த கம்பியை சுற்றி அப்படியே வளர்ந்துக்கிட்டே போகும். ஸோ அந்த செடியில ஒரு ஆப்ஜெக்ட் பட்டுடுச்சு, அந்த ஆப்ஜெக்ட் பட்டதுக்கு அப்புறம் அந்த ஆப்ஜெக்டை சுத்தியே அந்த பிளான்ட் வந்து வளர ஆரம்பிக்குது, மூவ்மெண்ட் காமிக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், திக்மோட்ராபிசம்னு சொல்லுவோம். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் அ பிளான்ட் பார்ட் டியூ டு டச், அதை நம்ம என்ன சொல்லுவோம், திக்மோட்ராபிசம்னு சொல்லுவோம். கிளைம்பர்ஸ், ஸோ சில மரத்துலலாம் பார்த்தோன்னா, சில மரம்லாம் பார்த்தோன்னா மரத்தை சுத்தி உனக்கு வந்து அப்படியே கவர் ஆயிருக்கும் கிளைம்பர்ஸ் இல்லையா, செடி உனக்கு அந்த அந்த மரத்தை சுற்றி அப்படியே கிளைம்ப் ஆகி இருக்கும். ஸோ நம்ம பார்க்கலாமா, கிளைம்பர்ஸில் வந்து இட் ஷோஸ் திக்மோட்ராபிசம், திக்மோட்ராபிசம். இங்கே பாருங்க. ஓகே, ஸோ இந்த செம்மொழி பூங்கா, நீங்கள் பூங்காலாம் போயிருப்பீங்களா, அங்கே பார்த்தோன்னா என்ன பண்ணியிருப்பாங்க, செடியை வந்து ஃபஸ்ட்டு செடி லேயரை மட்டும் எப்படி பண்ணி வச்சுருப்பாங்க, அவங்க ஃபஸ்ட்டு கம்பியில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, டை பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் செடி வளர 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 அதே அந்த கம்பியை சுற்றி என்ன பண்ண ஆரம்பிக்கும், அது வளர ஆரம்பிக்கும். ஸோ கிளைம்பர்ஸ் ஷோ திக்மோட்ராபிசம். ஸோ நீ ஒவ்வொரு தடவையும் அதை சுற்றணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அதுவா தானா என்ன ஆகும், அதுவா அந்த டைரக்ஷனில் வந்து என்ன ஆகும், வளர ஆரம்பிக்கும். ஸோ திஸ் ஷோஸ் திக்மோட்ராபிசம். ஸோ செம்மையாக அழகாக இருக்குல்ல. ஸோ நிறைய பேர் வீட்டு என்னது டெக்கரேட்டிவாக இந்த க்ரீப்பர்ஸ் கிளைம்பர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ ஒரு டைரக்ஷனில் போட்டோன்னே அந்த கம்பியில் அப்படியே வந்து அது வளர ஆரம்பிக்கும். ஸோ திஸ் ஷோஸ் திக்மோட்ராபிசம். புரியுதாடா பசங்களா? ஸோ இது ஆக்சுவலாக செம்ம லெசன் இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லை, இஷ்டப்பட்டு படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன ட்ராபிசம் அப்படின்னு பார்த்தோன்னா கீமோட்ராபிசம். ஒரு கெமிக்கல்ஸை நோக்கி உனக்கு பிளான்ட்டோட பாடி பார்ட் மூவ் ஆகுதுன்னா we call that as chemotrophism. Movement of a part of a plant in response to chemicals. Okay, so example, growth of a pollen tube in response to sugar present on the stigma. ஸோ இங்கே பார்த்தோன்னா ஒரு போலன் டியூப் வந்து என்ன பண்ணும், ஒரு பிஸ்டில் மேலே வந்து உட்காரும். ஓகே, ஸோ போலன் டியூப் கிடையாது, ஒரு போலன் கிரெயின் இருக்குல்ல, அது வந்து என்ன ஆகும், இட் ஷுட் ஃபியூஸ் வித் த ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட் இல்லையா. ஸோ அது வந்து என்ன ஆகும், இந்த போலன் கிரெயின் பறந்து வந்து இந்த ஓவரியில் வந்து இந்த பிஸ்டிலில் வந்து உட்காரும். ஓகே, ஸோ பிஸ்டிலில் வந்து உட்கார்ந்தோடனே இந்த இடத்துல உனக்கு என்ன இருக்கும், இந்த இடத்துல சில கெமிக்கல்ஸ் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல சில கெமிக்கல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ அந்த ஸ்டிக்மாவில் இருக்கிற கெமிக்கல்ஸை பொறுத்து இந்த போலன் கிரெயின்லேருந்து என்ன ஆகும், ஒரு அந்த கெமிக்கல்ஸோட ரெஸ்பான்ஸை வச்சு இந்த போலன்லேருந்து போலன் டியூப் என்ன ஆகும், வளர ஆரம்பிக்கும். ஸோ அந்த போலன் டியூப் இட் வில் பி அப்படியே வந்து வளர ஆரம்பிச்சு இட் வில் பி கோயிங் டுவர்ட்ஸ் த ஓவியூல். புரியுதா? ஸோ இந்த போலன் டியூப் it is growing towards ovule in response to the chemical stimulus. ஓகேயா? ஸோ இங்கே வந்து அந்த கெமிக்கல்ஸை நோக்கி என்ன ஆகுது, அந்த ஓவியலை நோக்கி இந்த போலன் வந்து க்ரோ ஆகுது, இந்த போலன் டியூப் வந்து க்ரோ ஆகுது. ஓகே, ஸோ இன் சர்ச் ஆஃப் த ஓவியூல். ஓகே, ஸோ இந்த ஓவியூல் வந்து ஒரு கெமிக்கலை வந்து என்ன பண்ணும்,
செக்ரீட் பண்ணும். அந்த கெமிக்கலோட ரெஸ்பான்ஸ் ஸ்டிமுலை வச்சு தான் இந்த போலன் டியூப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும். ஸோ இந்த போலன் டியூப் வில் க்ரோ இன் ரெஸ்பான்ஸ் டு த கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ்டு பை த ஓவியூல். சரியா? ஸோ இந்த ஓவியூலை நோக்கி இங்கேருந்து அந்த போலன் டியூப் வந்து அப்படியே வளர்ந்து இது வரையும் வருமா அந்த ஓவியூலில் இருக்கிற ரெஸ்பான்ஸ் ஸ்டிமுலஸை வச்சு. ஓகே, ஸோ tropism is generally termed positive if growth is towards a signal. ஓகே, ஸோ இங்கே பார்த்தனா இதான் ஓவியூல். ஓகே, ஸோ இங்கே தான் அந்த கெமிக்கல் செக்ரீட் ஆகுது. அந்த கெமிக்கல்ஸை நோக்கி உனக்கு அந்த போலன் டியூப் வந்து க்ரோ ஆகுது. ஸோ இந்த கெமிக்கல்ஸ், இந்த ஓவியூலில் இருக்கிற கெமிக்கல்ஸ் தான் என்னது? சிக்னல். அந்த சிக்னலை நோக்கி இந்த பாடி பார்ட் மூவ் ஆகுது. ஸோ ஒரு சிக்னலை நோக்கி உனக்கு அந்த பாடி பார்ட் மூவ்மெண்ட் வந்து நடக்குது அப்படின்னா we call this as positive tropism. இதுவே அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல அந்த மூவ்மெண்ட் நடக்குதுன்னா we call this as negative tropism. கிளியரா? ஸோ ஐ திங்க் இட் இஸ் கிளியர். ஸோ பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த ஸ்டிமுலைக்கு எந்த சைட்ல இருந்து எந்த டைரக்ஷன்ல இருந்து உனக்கு அந்த ஸ்டிமுலை வருதோ அந்த ஸ்டிமுலை அந்த டைரக்ஷன்ல உனக்கு அந்த பிளான்ட்டோட பாடி பார்ட் மூவ் ஆகுது அப்படின்னா we call this as positive tropism. இதுவே அந்த ஸ்டிமுலஸ்க்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல நம்ம பிளான்ட் பாடி பார்ட் மூவ் ஆகுதுன்னா we call this as negative tropism. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம செடி வந்து சன்லைட்டை நோக்கி சன்லைட்டோட டைரக்ஷன்ல மூவ் ஆகுது அப்படின்னா பாசிட்டிவ் போட்டோட்ரோபிசம். இதுவே சன்லைட்டுக்கு ஆப்போசிட்ல நம்ம ரூட் வந்து என்ன ஆகுது? க்ரோ ஆகுது, மூவ் ஆகுது. தட் இஸ் கால்ட் அஸ் நெகட்டிவ் போட்டோட்ரோபிசம். புரியுதா? ஸோ ஹவ் வில் யூ சே பாசிட்டிவ் ட்ரோபிசம் அண்ட் நெகட்டிவ் ட்ரோபிசம்? ஸோ ஷூட் ஆஃப் அ பிளான்ட் வந்து இட் மூவ்ஸ் டுவர்ட்ஸ் த லைட். ஸோ அது வந்து பாசிட்டிவ் போட்டோட்ரோபிசம். ஆனால் ரூட்ஸ் வந்து இட் மூவ்ஸ் அவே ஃப்ரம் த சன்லைட். ஸோ த ரூட்ஸ் ஆர் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக். புரியுதா? So the shoot system of a plant is positively phototrophic and negatively geotrophic. So அதுதான் நம்ம பார்த்தோம். So shoot of a plant, okay, செடியோட ரூட்ஸை தவிர்த்து அந்த ஸ்டெம் இருக்கிற பார்ட்ஸ்லாம் நம்ம ஷூட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த ஷூட் ஆஃப் அ பிளான்ட் வந்து பாசிட்டிவ் போட்டோட்ரோபிசம் காமிக்கும். ஏன்னா சன்லைட்டை நோக்கி அது வளருது. ஸோ பாசிட்டிவ் போட்டோட்ரோபிசம். ஆனால் இட் ஷோஸ் நெகட்டிவ் ஜியோட்ரோபிசம். என்ன மேம் சொல்றீங்க? ஜியோட்ரோபிசம்னா என்ன? கிராவிட்டி இருக்கிற டைரக்ஷன்ல மூவ் ஆச்சுன்னா we call this as geotrophism. ஆனா கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டா தான் இந்த ஷூட் ஆஃப் த பிளான்ட் வந்து வளருது. ஸோ இட் இஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக். அண்ட் ரூட் சிஸ்டம் இட் இஸ் நெகட்டிவ்லி போட்டோட்ரோபிக். அது சன்லைட்டுக்கு அகெயின்ஸ்டான டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகுது. அண்ட் இட் இஸ் பாசிட்டிவ்லி ஜியோட்ரோபிக். கிராவிட்டி இருக்கிற டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. புரியுதா? ஸோ ட்ரோபிசம் உனக்கு நல்லா கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஸோ சம் ஆலோஃபைட்ஸ். ஓகே, ஆலோஃபைட்ஸ்னா என்ன? இந்த சலைன் ஏரியாஸ், இந்த நிறைய உப்பு தண்ணி இருக்கிற ஏரியாஸ், அதான் நம்ம என்ன சொல்லுவோம்? சலைன் ஏரியாஸ்னு சொல்லுவோம். ஸோ அங்கே வளர்ற தாவரங்களை, அங்கே வளர்ற பிளான்ஸை we call it as ஆலோஃபைட்ஸ். ஸோ சில ஆலோஃபைட்ஸ் என்ன காமிக்குமா? இட் ஷோஸ் இட் ப்ரொடியூஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக் ரூட்ஸ். என்ன மேம் சொல்றீங்க? புரியலையே. டேய், நான் என்ன சொன்னேன்னா நம்மளோட பிளான்ட்டோட ரூட்ஸ் இதான் வந்து செடினா பிளான்ட்டோட ரூட்ஸ் வந்து என்னது? இட் இஸ் டுவர்ட்ஸ் த கிராவிட்டி. இட் இஸ் க்ரோயிங் டுவர்ட்ஸ் த கிராவிட்டி. அப்போ அதெல்லாம் பாசிட்டிவ் ஜியோட்ரோபிக் தானே. ஆனா சில ஆலோஃபைட்ஸ் என்னது? இட் ஷோஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக் ரூட்ஸ். என்ன மேம் சொல்றீங்க? அப்போ இங்கே ரூட்ஸ் எந்த டைரக்ஷன்ல வளரும்? எஸ், அங்கே ரூட்ஸ் வந்து பாருங்க இந்த மாதிரி முளைச்சி மேலே இருக்கும். என்னது? சில பிளான்ஸோட ரூட்ஸ் வந்து கிரவுண்டுக்கு மேலே இருக்கும். சில ஆலோஃபைட்ஸ் எப்படி? ஸோ சில ஆலோஃபைட்ஸ் ப்ரொடியூஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக் ரூட்ஸ். Rhizophora. These roots turn 180 degree upright for respiration. ஸோ என்னது? இந்த ரூட்ஸ் வந்து கிரவுண்டுக்கு கீழே வளராம கிரவுண்டுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட் டைரக்ஷன்ல மேல் நோக்கி வளருமா. ஸோ தட் ஷோஸ் இட் இஸ் நெகட்டிவ்லி ஜியோட்ரோபிக். புரியுதா? So nastic movements na enna? Next we are going to see about nastic movements. திசை சாரா தூண்டல் அசைவு. இவ்வளோ நேரம் நம்ம ட்ராபிக் மூமெண்ட்ஸ் ட்ராபிசம் பார்க்குறப்ப
அந்த ஸ்டிமுலை எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல உனக்கு அந்த ஒரு பிளான்ட்டோட ஒரு செடியோட பாடி பார்ட் வந்து மூவ் ஆகுதுன்னா வி சா அதை நம்ம என்ன சொல்லுவோம் ட்ராபிசம்னு சொல்லுவோம். நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்னா தீஸ் ஆர் நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ். என்னது இது நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ். இது இங்கேயுமே வந்து பிளான்ட்டோட பாடி பார்ட் வந்து மூவ் ஆகும், ஆனா this will not show a directional response. இந்த டைரக்ஷன்ல தான் போகணும், இந்த டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம ட்ராபிசம்ல சொல்லலாம் இல்லையா. ஷூட் ஆஃப் த பிளான்ட் யூஸ்வலா இட் இஸ் பாசிட்டிவ்லி போட்டோட்ராபிக் அப்படின்னு என்னால் அடிச்சு சொல்ல முடியும்ல. ஆனா இங்க இந்த மாதிரிலாம் கிடையாது. நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்ல பாடி பார்ட்ஸ் மூவ் ஆகும், பிளான்ட்டோட பாடி பார்ட்ஸ் மூவ் ஆகும், ஆனா தீஸ் ஆர் நான் டைரக்ஷனல். ஸ்பெசிபிக் டைரக்ஷன் இல்லை. ஓகே, அந்த ஸ்டிமுலஸ் ஒரு ஸ்டிமுலஸ் கொடுக்குறேன், ஒரு சிக்னல் கொடுக்குறேன், அந்த சிக்னல் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த டைரக்ஷன்ல தான் மூவ் ஆகணும்னு கிடையாது. ஸோ இட் இஸ் நான் டைரக்ஷனல். ஸோ பேஸ்ட் ஆன் த நேச்சர் ஆஃப் ஸ்டிமுலை, ஸோ இந்த மாதிரி டைரக்ஷன் இல்லாத ஒரு மூமெண்ட்ஸை, ஒரு ஸ்டிமுலஸ்க்கு ஒரு மூமெண்ட் நடக்குது ஆனால் அது வந்து இட் இஸ் நான் டைரக்ஷனல், அந்த மாதிரி மூமெண்ட்ஸை வி கால் இட் அஸ் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். இதையுமே நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோட்டோநாஸ்டி அண்ட் செகண்ட் ஒன் இஸ் திக்மோநாஸ்டி. ஸோ தேர் ஆர் டூ டைப்ஸ், திக்மோநாஸ்டி அண்ட் ஃபோட்டோநாஸ்டி. ஓகே, ஸோ ஃபோட்டோநாஸ்டி அண்ட் திக்மோநாஸ்டி, these are the two types of nastic movements. ஸோ இது வந்து டைரக்ஷனை டிபெண்ட் ஆகி இருக்காது. சரியா? ஸோ ஒரு குட்டி ஆக்டிவிட்டி பண்ணலாம். என்ன ஆக்டிவிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் அ கிளாஸ் ஸ்டஃப். ஓகே, ஒரு கிளாஸ் வெசில் எடுத்துட்டு அண்ட் ஃபில் இட் வித் சாண்ட். இதை நல்லா மணலால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ஃபில் பண்ணிடுறோம். கீப் அ ஃப்ளவர் பாட் கண்டெய்னிங் வாட்டர். ஒரு ஃப்ளவர் பாட் வச்சு எடுத்து அதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வாட்டரை ஃபில் பண்ணிக்கிறோம். plugged at the bottom at the center of the glass. ஓகேயா? Place some soaked pea or bean seeds around the pot in the sand. What do you observe after 6 or 7 days? ஓகே, ஸோ என்ன பண்ணுறோம், இங்கே மட்டும் வாட்டரை வச்சிடுறோம், இங்கே ஃபுல்லாக சாண்ட் இருக்குது. அண்ட் இங்கே என்ன பண்ணுறோம், நம்ம பீ பிளான்ட்டோட சீட்ஸ் எல்லாம் போட்டு வச்சிடுறோம். ஸோ கொஞ்ச நாள் கழித்து பார்த்தோன்னா இந்த செடி வந்து வளர ஆரம்பிக்குது. என்ன ஆகும், அந்த செடி வளர ஆரம்பிக்கும், ஆனால் அந்த ரூட்ஸ்லாம் வந்து இட் வில் பி டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த வாட்டர். ஓகே, ஸோ ஏன் எல்லாமே இட் வில் பி டுவர்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் வாட்டர் அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து வாட்டர் தான் ஸ்டிமுலஸ். ஸோ ரூட்ஸ்க்கு தண்ணி வேணும். ஸோ நம்மளோட ரூட்ஸ் வந்து வாட்டரை நோக்கி வளர ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இட் ஷோஸ் ஹைட்ரோட்ராஃபிசம். அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, டேக் பீ சீட்ஸ் சோக்ட் இன் வாட்டர் ஓவர் நைட். ஓகே, இப்போ அந்த பீ சீட்ஸ் வந்து நல்லா வாட்டரில் ஓவர் நைட் சோக் பண்ணி வச்சிடுறோம். கொஞ்சம் வந்து அதில் செடி வந்து வளர ஆரம்பிக்குது. இப்போ இந்த சீட்லிங் என்ன பண்ணுறோம், ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா க்ளோஸ்டு பாக்ஸில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரே ஒரு சைடில் மட்டும் சன்லைட் வர்றதுக்காக என்ன பண்ணுறோம், ஒரு ஓட்டை போட்டு வச்சிடுறோம். After few hours, you can clearly see how the stem has bent and grown towards the light. ஸோ என்னது, நம்ம என்ன பண்ணுறோம், அந்த பாக்ஸில் அந்த பீ சீட்ஸை போட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம சீட்லிங்ஸை உள்ளே போட்டுட்டு ஒரே ஒரு சைடு மட்டும்தான் ஓட்ட விட்டுருக்கோம். ஸோ அந்த சீட்லிங்ஸ் வந்து இட் வில் பி க்ரோயிங் டுவர்ட்ஸ் அ சன்லைட். It will be growing towards the sunlight. இங்கடா பாத்தீங்கன்னா ஸோ இந்த சீட்லிங்ஸ் வந்து இட் வில் பி மூவிங் டுவர்ட்ஸ் அ சன்லைட். ஓகே, ஸோ அந்த ஓட்டையிலேருந்து மட்டும்தான் உனக்கு சன்லைட் வர்றதுனால அந்த சீட்லிங்ஸில் என்ன ஆகும், அந்த ஓட்டையை நோக்கி மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் ஃபோட்டோட்ரோஃபிசம். சரியா? இப்போ ஒளியுரு வளைதல். ஸோ நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம ட்ராபிசம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம், தட் இஸ் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ். ஆனால் இப்போ நாஸ்டிக் மூமெண்ட்ஸில் இட் இஸ் நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ். அந்த ஸ்டிமுலஸ் இந்த டைரக்ஷன்லேருந்து தான் வருதுன்னா அந்த ஸ்டிமுலஸை நோக்கி தான் அந்த பாடி பார்ட் வந்து மூவ் ஆகணும்னு அவசியம் இல்லை. தட் இஸ் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் டைப் என்னது, ஃபோட்டோநாஸ்டி, ஒளியுரு வளைதல். இதில் பார்த்தோன்னா மூமெண்ட் ஆஃப் அ பார்ட் ஆஃப் அ பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு லைட். இங்கேயுமே லைட்டு தான் ஸ்டிமுலஸ். அந்த ஸ்டிமுலஸ் பட்டோடனே
இந்த பாடி பார்ட் மூவ் ஆகுது. ஆனால் ஃபோட்டோட்ராஃபிசமில் லைட் எந்த சைடு வருதோ அந்த டைரக்ஷனில் நம்ம பிளான்டோட பாடி பார்ட் மூவ் ஆச்சு. பட் இங்கே அப்படி கிடையாது. அந்த லைட்டுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்குது நம்மளோட பிளான்டோட ஒரு பாடி பார்ட், அவ்வளோதான். எக்ஸாம்பிள், Taraxacum officinale blooms in morning and closes in the evening. என்னது? இந்த ஒரு பூ Taraxacum officinale, இந்த பூ வந்து சன்லைட் அப்பதான் வளருமா? சன்லைட் இருக்கிறப்ப it shows movement and சன்லைட் இல்லாதப்ப it will not show movement. ஸோ இது வந்து காலையில் மலரும் அண்ட் ஈவினிங் ஆனால் க்ளோஸ் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இப்போமியா ஆல்பா மூன் ஃப்ளவர்னு சொல்லுவோம். இது என்ன ஆகும்? இது மூன் லைட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணும். மூன் லைட்டில் ஓப்பன் ஆகும் அண்ட் காலையில் மூன் லைட் போனதுக்கப்புறம் அது க்ளோஸ் ஆகிடும். இந்த 5 மணி பூ பார்த்துருக்கீங்களா? 5 மணி பூ கூட அதே மாதிரி தான். 5 மணி பூ வெறும் 5 மணிக்கு மட்டும்தான் பூக்கும். ஓகே, ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் ஃபோட்டோனாஸ்டி. ஸோ இங்கே லைட்டுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுது, பட் அந்த டைரக்ஷனில் பண்ணணும்லாம் கிடையாது. சரியா? நான் டைரக்ஷனல் ரெஸ்பான்ஸ். அடுத்த டைப் என்னதுன்னு பார்த்தோன்னா திக்மோனாஸ்டி. ஓகே, ஸோ நடுக்கமுறு வளைதல், மூமெண்ட் ஆஃப் அ பிளான்ட் இன் ரெஸ்பான்ஸ் டு டச். ஓகே, அங்கே வந்து நம்ம திக்மோட்ராஃபிசமில் இந்த சைடு கம்பி இருக்குன்னா கம்பி அந்த செடியில் படுது. இந்த சைடு தான் கம்பி இருக்குன்னா ஸோ இந்த சைடு தான் அந்த கம்பியை நோக்கி தான் அடுத்த பார்ட் ஆஃப் த பிளான் மூவ் ஆக ஆரம்பிக்கும். பட் திக்மோனாஸ்டியில் அப்படி கிடையாது. டச் பண்ணோன்னே அந்த பிளான்ட்டோட பாடி பார்ட் மூவ் ஆக ஆரம்பிக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த மைமோசா பிடிக்கா தொட்டா சிலிங்கில தொட்ட உடனே அது சுருங்கி போயிடுது, அவ்வளோதான். ஸோ டச்சுக்கு அது ரெஸ்பான்ஸ் பண்ணுது. ஸோ மைமோசா புடிக்கா folds leaves and droops when touched. It is also known as seismonasty. என்னது? திக்மோனாஸ்டிக்கு இன்னொரு பேர் என்ன? seismonasty. I hope so it is clear. இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம அடுத்த நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் பார்த்தாச்சு. ஃபோட்டோனாஸ்டி அண்ட் திக்மோனாஸ்டி நம்ம பார்த்துட்டோம். ஓகே, ஸோ வீனஸ் ஃப்ளை ட்ராப் அப்படின்ற ஒரு பிளான்ட். ஓகே, வீனஸ் ஃப்ளை ட்ராப் டயோனியா முசிபுல்லா அப்படின்ற ஒரு பிளான்ட். இட் ப்ரெசென்ட்ஸ் a spectacular example of திக்மோனாஸ்டி. இட் எக்ஸிபிட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் known nastic movement. ஸோ இந்த செடியில் வந்து என்னது, ஏதாவது ஒரு பூச்சி வந்து இந்த செடியில் வந்து உட்காந்துச்சுன்னா, அதோட வாயில் வந்து உட்காந்துச்சுன்னா டக்குன்னு மூவ் ஆகிடும், டக்குன்னு அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம்பிள் ஆஃப் திக்மோனாஸ்டி. ஓகே, இங்கே பாருங்கள், அதில் ஏதாச்சும் செடி வந்து ஏதாச்சும் பூச்சி உட்காந்தோடனே டக்குன்னு என்ன ஆகிடும், அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ ஃபாஸ்டஸ்ட் திக்மோனாஸ்டி இந்த பிளான்ட் தான் என்ன பண்ணும், எக்ஸிபிட் பண்ணும். ஓகே, பாருங்க, டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுச்சா? ஒரு வந்து ஏதோ ஒரு பூச்சி வந்து உட்காருது நம்ம வீனஸ் ஃப்ளை ட்ராப்பில், அந்த மவுத்து டக்குன்னு க்ளோஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் tropic movements and nastic movements. Very important for your exam point of view. So tropic movements, it is unidirectional response to the stimulus. And stimulus in the side irukko and the direction la நம்ம plant oda body part move ஆகுதுனா that is tropic movements. This is a non-directional response to the stimulus. Okay, so இதுல direction la depend ஆயிருக்காது. Okay, இப்போ இந்த செடியில வந்து அந்த பூச்சி வந்து உட்கார்ந்தோனே அது மூடணும், அதுதான் அதோட வேலை தவிர்த்து இந்த டைரக்ஷன்ல தான் மூடணும்லாம் இல்லை. அதே மாதிரி this is growth dependent movements. So அங்கே வந்து tropic movementsல மூவ் ஆகுதுன்னா it will grow towards that stimulus side. ஆனால் இங்கே அப்படி இல்லை, this is growth independent movements. இங்கே க்ளோஸ் ஆகுறது, ஓப்பன் ஆகுறது, சுருங்குறது, விரிகிறது, இந்த மாதிரி தான். இது வந்து growthக்கு எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, இந்த மூமெண்ட்டுக்கும் growthக்கும். ஓகே, அண்ட் tropic movements more or less permanent and irreversible. ஸோ இந்த ரூட்டோட டைரக்ஷன் வந்து ஒரு சைடு கிராவிட்டி டுவர்ட்ஸ் வளர ஆரம்பிக்குதுன்னா இட் இஸ் பெர்மனன்ட் ஆல்மோஸ்ட். ஆனால் இந்த நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி பெர்மனன்ட் மூமெண்ட்ஸ் கிடையாது. தொட்டாச்சிரிங்க தொட்டோன்னே சுருங்கிக்கும், ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா திரும்ப அது விரிஞ்சிக்கும். ஸோ திஸ் இஸ் டெம்பரரி அண்ட் ரிவர்சிபிள். அண்ட் ட்ராபிக் மூமெண்ட்ஸ் எல்லா பிளான்ஸ்லையுமே பார்க்கலாம். எல்லா பிளான்ஸ்லையுமே யூஸ்வலாக ரூட்ஸ் வந்து கீழே தான் போகும், ஷூட்ஸ் வந்து மேலே தான் வளரும். ஸோ இட் இஸ் ஃபவுண்ட் இன் ஆல் பிளான்ஸ். பட் நாஸ்டிக் மூமெண்ட்ஸ் அப்படி இல்லை, ஒன்லி ஃபவுண்ட் இன் வெரி ஃபியூ ஸ்பெஷலைஸ்டு பிளான்ஸ். அண்ட் அதே மாதிரி ட்ராபிக் மூமெண்ட்ஸ் ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீ 7 நாள் 8 நாள் கழிச்சு தான் அந்த மூமெண்ட்டை நீ பார்க்க முடியும்.
கிளியரா தெரியும். ஆனா இங்க அப்படி இல்ல, தொட்ட உடனே இமீடியட் ஆக்ஷன் உனக்கு இருக்கும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் என்ன நாஸ்டின்னு பார்த்தனா, நெக்ஸ்ட் என்ன நாஸ்டிக் மூவ்மெண்ட் பார்த்தனா, தெர்மோநாஸ்டி. ஓகே, ஸோ இன் ரெஸ்பான்ஸ் டு த டெம்பரேச்சர். இங்கே ஸ்டிமுலஸ் என்ன, டெம்பரேச்சர். ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் அ பார்ட் ஆஃப் அ பிளான்ட் இஸ் அசோசியேட்டட் வித் சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். இந்த டியூலிப் ஃப்ளவர்ஸ் இருக்கு பார்த்தியா, இது வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் இது என்ன ஆகும், இது வந்து பூக்கும், ப்ளூம் ஆகும். புரியுதா? ஸோ இன் ரெஸ்பான்ஸ் டு த டெம்பரேச்சர் உனக்கு பிளான்ட்டோட பாடி பார்ட் மூவ் ஆச்சுன்னா வி கால் இட் அஸ் தெர்மோநாஸ்டி. புரியுதா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்ன? நம்மளுக்கு சாப்பாடு யார் ப்ரிப்பேர் பண்ணுறது? அம்மா ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எங்கே ப்ரிப்பேர் பண்ணுவாங்க? கிச்சனில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம செடிக்கு அப்படி இல்லை. நம்மளோட செடி அதோட சாப்பாடை அதுவே தான் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த ப்ராசஸை தான் வி கால் இட் ஆஸ் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுது? நம்மளோட சன்லைட்டை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுது. ஓகே, ஸோ அதை நம்ம என்ன சொல்லுவோம் தமிழில்? ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவோம். ஃபோட்டோ மீன்ஸ் லைட் அண்ட் சிந்தசிஸ் மீன்ஸ் to build. Okay, so photosynthesisல building up with the help of light. லைட்டை வச்சு அது சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுது, அதான் ஃபோட்டோசிந்தசிஸ். இந்த ப்ராசஸில் லைட் எனர்ஜி வந்து கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. அதாவது எதுக்கு மேம் சன்லைட்டு? சன்லைட்லேருந்து தான் சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணானா கிடையாது. சன்லைட்டுன்றது நீ அம்மா கிச்சனில் சமைக்கிறப்ப கேஸ் ஸ்டவ் வந்து ஒரு எனர்ஜி கொடுக்குது இல்லையா, அந்த மாதிரி இந்த சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சன்லைட்லேருந்து தான் இந்த பிளான்ட் வந்து எனர்ஜி வந்து எடுத்துக்குது. ஸோ இந்த சன்லைட் வந்து லைட் எனர்ஜியை வந்து கெமிக்கல் எனர்ஜியாக நம்ம பிளான்ட் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கும். அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி தான் என்னது, கார்பன் டை ஆக்சைடை நம்மளோட பிளான்ஸ் வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணும். ஓகே, ஸோ கிரீன் பிளான்ஸ், நம்மளோட பச்சையா இருக்கிற பிளான்ஸ் ஆர் ஆட்டோட்ரோபிக். அதாவது இது எந்த ஒரு ஆர்கானிசம் மேலேயுமே டிபெண்ட் ஆயிருக்காது, அதோட சாப்பாடுக்கு தானாவே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆட்டோட்ரோபிக். ஸோ தே ப்ரிப்பேர் தேர் ஃபுட் மெட்டீரியல்ஸ் த்ரூ அ ப்ராசஸ் கால் ஃபோட்டோசிந்தசிஸ். ஓகே, ஸோ இதில் என்ன நடக்கும், இந்த ஓவரால் ஈக்குவேஷன் என்ன, இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாமுக்கு. ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடை பிளான்ஸ் வந்து எடுத்துக்கும் அண்ட் வாட்டரை ரூட்ஸ் மூலமாக எடுத்துக்கும். இதை ரெண்டுத்தையும் வச்சு சன்லைட் மூலமாக, ஓகே, சன்லைட் மூலமாக குளோரோஃபில்ன்ற ஒரு பிக்மெண்ட் வந்து நம்ம பிளான்ட்ல இருக்கும். அந்த குளோரோஃபில் பிக்மெண்ட் மூலமாக அது என்ன ப்ரிப்பேர் பண்ணும், குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணும் அலாங் வித் த ரிலீஸ் ஆஃப் வாட்டர் அண்ட் ஆக்சிஜன். ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், சன்லைட், குளோரோஃபில் இருந்தால் தான் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் இஸ் கன்வெர்டட் இன்டு குளுக்கோஸ். அண்ட் இந்த குளுக்கோஸ் தான் நம்மளோட பிளான்ட்ஸோட சாப்பாடு. அதை வச்சு தான் அது எனர்ஜி வந்து எடுத்துக்கும். ஓகே, ஸோ நம்மளோட என்ன கேட்குறாங்க, இன்செக்ட்ஸும் சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணுமா? ஸோ பிளான்ட்ஸ் மட்டும்தான் இந்த சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ணி சாப்பாடு ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னேன். பட் இவங்க என்ன கேட்குறாங்க, இன்செக்ட்ஸுமே வந்து என்னது எனர்ஜியை வந்து சோலார் எனர்ஜியை ட்ராப் பண்ணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது வெஸ்பா ஓரியன்டாலிஸ், வெஸ்பா ஓரியன்டாலிஸ்னு ஒரே ஒரு இன்செக்ட் இருக்கு. அது என்ன பண்ணுமா, இந்த பிளான்ட்ஸ் மாதிரியே சோலார் எனர்ஜியை கேப்சர் பண்ணுறதுக்கான எபிலிட்டி நம்மளோட இந்த வெஸ்பா ஓரியன்டாலிஸ் அப்படின்ற ஒரு இன்செக்ட்டுக்கு இருக்காம். எப்படி மேம்? தே ஹாவ் அ எல்லோ பேட்ச். ஓகே, அதோட அப்டமனில் என்னது, அதோட வயிற்று பகுதியில் தே ஹாவ் அ எல்லோ பேட்ச். அங்கே எல்லோ பேட்ச் இருக்கா அந்த பூச்சியில். and an unusual cuticle structure which is a stack of 30 layers thick. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 30 layers thickல வந்து என்னது மஞ்சள் கலரில் ஒரு பேட்ச் மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் அதோட அப்டமன் பார்ட்டில் இருக்கும். The cuticle does not contain chlorophyll, but it contains the yellow light sensitive pigment called as xanthopterin. ஸோ நம்ம பிளான்ட்ல குளோரோஃபில்ன்ற ஒரு பிக்மெண்ட் இருக்கும், அதை வச்சு தான் சன்லைட்டை ட்ராப் பண்ணோம் நம்ம படித்தோம். பட் இங்கே குளோரோஃபில்ன்ற எந்த ஒரு பிக்மெண்ட்டும் இல்லை. ஆனால் xanthopterin ஒரு பிக்மெண்ட் இருக்குது. அந்த பிக்மெண்ட் பார்த்தோன்னா இட் இஸ் அ எல்லோ லைட் சென்சிட்டிவ் பிக்மெண்ட். எல்லோ லைட்டை ட்ராப் பண்ணக்கூடிய ஒரு பிக்மெண்ட் தான் என்னது, இந்த xanthopterin. அதுதான் எங்கே இருக்கான், இந்த பூச்சியோட அப்டமனில் இருக்கான். This works as light harvesting molecule, transforming light energy into electrical energy. புரியுதா? ஸோ இந்த பிக்மெண்ட் மூலமாக தான் எல்லோ லைட்டை வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணி எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக இந்த பூச்சி வந்து கன்வெர்ட் பண்ணுது. ஸோ இந்த ஃபோட்டோசிந்தசிஸோட ரியாக்ஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் in the presence of sunlight and chlorophyll. உனக்கு கார்பன் டை ஆக்சைடு வாட்டர் என்னவா கன்வெர்ட் ஆகுது, குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது. குளுக்கோஸ் தான் நம்மளோட பிளான்ட்டோட ஃபுட்டு. ஸோ the end products of photosynthesis is glucose.
ஓகே, இந்த குளுக்கோஸை நம்ம பிளான்ட் என்ன பண்ணும், இட் வில் பி கன்வெர்டட் இன்டு ஸ்டார்ச். ஓகே, குளுக்கோஸை ஸ்டோரபிள் ஃபார்மாக மாற்றிக்கும். அதுதான் என்ன சொல்லுவோம், ஸ்டார்ச்சாக மாற்றி வச்சுக்கிட்டு அதை தான் நம்ம அதோட பிளான்ட் பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஓகே, ஸோ என் ப்ராடக்ட் என்னது, நம்மளோட குளுக்கோஸ். அந்த குளுக்கோஸை ஸ்டார்ச்சாக அது கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த பிளான்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்னென்ன எடுத்துக்கும், கார்பன் டை ஆக்சைடை. என்னென்ன முக்கியம் நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு, பிளான்ட்ஸ் டேக்கிங் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, பட் ஃபார் இட்ஸ் லிவிங் பிளான்ட்ஸ் ஆல்சோ நீட் ஆக்சிஜன். ஓகே, ஸோ பிளான்ட்ஸ்க்கு கார்பன் டை ஆக்சைடு மட்டும் அவசியம், ஆக்சிஜன் தேவையில்லை அப்படின்னு சொன்னால் இல்லை. கார்பன் டை ஆக்சைடு பிளான்ட்ஸ்க்கு தேவை. அந்த கார்பன் டை ஆக்சைடை வச்சு அது குளுக்கோஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கிச்சு. ஆனால் அது உயிர் வாழ்கிறதுக்கு, அதுக்குமே ப்ரீத் பண்ணுறதுக்கு, ரெஸ்பயர் பண்ணுறதுக்கு அதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஓகே, ஸோ பிளான்ட்ஸ் ஆல்சோ நீட் ஆக்சிஜன் டு கேரி அவுட் செல்லுலார் ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன்னா என்ன, இந்த ஃபுட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுற ப்ராசஸ் தான் ரெஸ்பிரேஷன். அதுக்கு அந்த பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு உனக்கு ஆக்சிஜன் தேவை. ஓகே, ஸோ பிளான்ட்ஸுக்குமே இந்த குளுக்கோஸை பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு ஆக்சிஜன் தேவை. ஸோ பிளான்ட்ஸ் நாட் ஜஸ்ட் நீட் கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கு ஆக்சிஜனும் தேவை அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு என்னென்ன தேவை அப்படின்றதுக்கு நீ வந்து ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுற. என்ன பண்ணுறீங்க, pluck a variegated leaf from coleus plants. வேரிகேட்டட் லீவ்னா உனக்கு ஒரே இலையில நிறைய டிஃப்ரெண்ட் கலர் பேச்சஸ் இருக்கும், டார்க் க்ரீன், லைட் க்ரீன். அதுதான் நம்ம வேரிகேட்டட் லீவ்னு சொல்கிறோம். ஓகே, அதை நம்ம என்ன பண்ணுறோம், சன்லைட்டில் வைக்கிறோம். டீஸ்டார்ச் இட் பை கீப்பிங் இன் டார்க் ரூம் ஃபார் 24 hours. இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சன்லைட்டில் வச்சோடனே என்ன ஆகுது, அது வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக ஸ்டார்ச்சாக அது வந்து அந்த ப்ராசஸ் நடந்து ஸ்டார்ச்சாக குளுக்கோஸாக கன்வெர்ட் பண்ணிக்குது. இப்போ அதை என்ன பண்ணுறோம், டார்க் ரூமில் வைக்கிறோம். டார்க் ரூமில் அந்த இலையை வச்சோடனே என்ன ஆகும், ஸ்டார்ச் எல்லாம் யூஸ் ஆகி அது வந்து க்ரீன் கலராக இருக்கிறது, அப்படியே கலர் வந்து ஃபேட் ஆகிடும். ஏன்னா ஸ்டார்ச்லாம் யூஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டீஸ்டார்ச் பண்ணிட்டோம். ட்ரா த பிக்சர் ஆஃப் திஸ் லீவ் அண்ட் மார்க் த பேச்சஸ் ஆஃப் chlorophyll on the leaf. Immerse the leaf in boiling water followed by alcohol and test it for starch using iodine solution. ஓகேயா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நார்மல் லீஃப் எடுத்து அயோடின் சொல்யூஷன். இப்போ ஒரு லீஃபை வந்து நம்ம எதுவுமே பண்ணல, சன்லைட்டில் ஒரு லீஃப் வச்சுருக்கோம். ஓகே, சன்லைட்டில் ஒரு லீஃப் வச்சுருக்கோம், ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்குது. இன்னொரு லீஃபை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், டீஸ்டார்ச் பண்ணிட்டோம். இப்போ இந்த 2 லீஃபையும் நம்ம என்ன பண்ணுறோம், அதே லீஃப் தான், ஒரே லீஃப் தான். என்ன பண்ணுறோம், இம்மர்ஸ் த லீஃப் இன் பாய்லிங் வாட்டர். அதுக்கப்புறம் ஆல்கஹாலில் இம்மர்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டார்ச் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம அயோடின் சொல்யூஷன் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ அயோடின் சொல்யூஷன் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, ஸ்டார்ச் உனக்கு ஒரு சப்ஸ்டன்ஸில் இருக்கா இல்லையா அப்படின்றத அயோடின் சொல்யூஷனை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். அயோடின் நீ ஒரு சப்ஸ்டன்ஸில் போட்டோன்னே அந்த சப்ஸ்டன்ஸ் ப்ளூ பிளாக்காக மாறுச்சுன்னா அந்த சப்ஸ்டன்ஸில் ஸ்டார்ச் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுற, பிஃபோர் அயோடின் டெஸ்ட் வந்து உனக்கு எப்படி இருக்குது, நம்மளோட லீஃப் வந்து உனக்கு இப்படி இருக்குது, லீஃப் வந்து உனக்கு இப்படி இருக்குது. இதுவே டீஸ்டார்ச் பண்ணதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுற, உனக்கு இந்த மாதிரி அந்த க்ரீன் கலர் இருக்குது, அந்த லீஃபில் உனக்கு இருக்குது. இப்போ நீ அதில் அயோடின் டெஸ்ட் பண்ண போகிற. என்னது, நீ வந்து அந்த அயோடினை அந்த லீஃபில் ஒவ்வொரு இடத்துலையுமே போடுற. அப்போ பண்ணுறப்ப உனக்கு ப்ளூ பிளாக் கலர் வந்துச்சு. என்னது, ப்ளூ பிளாக் கலர் வந்துச்சுன்னா ஸோ அந்த இடத்துல உனக்கு ஸ்டார்ச் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் உனக்கு என்ன தெரிய வரும், ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி வேரிகேட்டட் லீஃப்னா உனக்கு ஒரே லீஃப்லேயே டிஃப்ரெண்ட் கலர் பேச்சஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த லீஃபில் நான் என்ன பண்ணிட்டேன், நான் கொஞ்ச நேரம் 24 hours வந்து டீஸ்டார்ச் பண்ணிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் என்னோட லீஃப் இப்படி இருக்குது. சில இடத்துல க்ரீன் இருக்குது, சில இடத்துல எனக்கு எல்லோ கலர், பிங்க் கலர் அப்படின்னு இருக்குது. ஆனால் இப்போ எக்ஸாக்டாக எனக்கு எந்த இடத்துல வந்து ஸ்டார்ச் இருக்குது அப்படின்னு நான் வந்து கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறேன், இதில் வந்து நான் அயோடினை இந்த இலையில அயோடின் ஃபுல்லாக போடுறேன். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் உனக்கு ப்ளூ பிளாக் கலராக மாறுதோ அந்தந்த இடத்துல தான் உனக்கு என்னது, ஸ்டார்ச் வந்து ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ எந்தெந்த இடத்துல உனக்கு வந்து ப்ளூ பிளாக்காக மாறுதோ அந்தந்த இடத்துல தான் உனக்கு ஸ்டார்ச் ஸ்டோர் ஆகிருக்குன்னு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ க்ரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட் தான் உனக்கு வந்து என்ன பண்ணும், உனக்கு ஸ்டார்ச்சை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். குளோரோஃபில் உனக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு அவசியம். ஸோ இதுவே பிங்க் கலரில் ஒரு பேட்ச் இருக்குது, எல்லோ பேட்ச் ஆஃப் த எல்லோ பேட்ச் இருக்குன்னா அதில் நீ ஸ்டார்ச் போட்டோன்னா உனக்கு வந்து ப்ளூ பிளாக்காக மாறாது. க்ரீன் பார்ட் ஆஃப் த பிளான்ட்ல தான் உனக்கு என்ன ஆகும், உனக்கு வந்து
ப்ளூ கலராக மாறும். ஸோ விச் ஷோஸ் green பார்ட் ஆஃப் த பிளான்ட்ல தான் உனக்கு குளோரோஃபில் இருக்கும். அண்ட் குளோரோஃபில் இருந்தால் தான் உனக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கும். அண்ட் அப்போ தான் உனக்கு ஸ்டார்ச் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, அதே மாதிரி இன்னொரு பாட்டட் பிளான்ட்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த பாட்டட் பிளான்ட்டை டார்க் ரூமில் 2 days வைக்கிறீங்க. 2 daysல வச்சோன்னே என்ன ஆகும், சன்லைட்டே அதில் படாது. சன்லைட்டே அந்த லீவ்ல படாது, பிளான்ட்ல படாது. கவர் ஒன் ஆஃப் இட்ஸ் லீவ் வித் தின் ஸ்ட்ரிப் ஆஃப் பிளாங்க் பேப்பர். ஓகே, லீஃப்ல ஒரே ஒரு தின் ஸ்ட்ரிப் ஆஃப் பிளாக் பேப்பர் எடுத்து ஒரு லீஃப்ல வந்து நீ என்ன பண்ற, கவர் பண்ணிடுற. Make sure that the leaf is covered on both the sides. Keep the potted plant in bright sunlight for 4 to 6 hours. லீஃப்ல ஒரே ஒரு இதான் லீஃப்னா இல்லை இந்த லீஃப் இதான் லீஃப் பாருங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, ஒரே ஒரு ஸ்ட்ரிப் எடுத்து பிளாக் ஸ்ட்ரிப் எடுத்து கவர் பண்ணிட்டீங்க முன்னாடி பின்னாடி. ஓகே, இப்போ இந்த பாட்டட் பிளான்ட் எடுத்து என்ன பண்ணுறோம், நம்ம சன்லைட்டில் வைக்கிறோம். Plug the selected covered leaf and remove the black paper. இப்போ சன்லைட்டில் வச்சோன்னே இந்த லீஃபை மட்டும் எடுத்துடுறோம், பிளாக் பேப்பர் ரிமூவ் பண்ணிடுறோம். Immerse the leaf in boiling water for a few minutes and then in alcohol to remove chlorophyll. இப்போ நம்ம அந்த லீஃப் என்ன பண்ணுறோம், நம்ம பாய்லிங் வாட்டரில் இம்மர்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆல்கஹால்லையுமே இம்மர்ஸ் பண்ணிடுறோம். ஸோ தட் நம்ம குளோரோஃபில்லை ரிமூவ் பண்ணுறோம். Okay, so test the leaf now with iodine solution for the presence of starch. The covered part of the leaf does not turn blue black. என்னது, நம்ம லீஃபை கவர் பண்ணிருந்தோம்ல பிளாக் கலர் பேப்பர் வச்சு, அந்த பார்ட் வந்து அயோடின் சொல்யூஷனில் போடுறப்ப உனக்கு ப்ளூ பிளாக்காக மாறாது. விச் ஷோஸ் எனக்கு அந்த இடத்துல வந்து எனக்கு ஸ்டார்ச் வந்து ப்ரொடியூஸ் ஆகலை. ஓகே, whereas uncovered part of the leaf turns blue black color. Okay, so why are these changes happening in color noted in the covered and the uncovered part of this leaf? Okay, so covered part of the leaf la unakku starch produce agala அப்படினு அர்த்தம். Okay, covered part of the leaf la starch produce agala ஏனா it is not exposed to sunlight. இல்லையா, it is not exposed to sunlight. So உனக்கு இதில் இருந்து என்ன புரியுது, குளோரோஃபில்லும் தேவை அண்ட் உனக்கு சன்லைட்டும் தேவை ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு தெரியுது. So these activities shows that certain things are necessary for photosynthesis. So photosynthesisக்கு என்னென்ன requirementsலாம் வேணும், chlorophyll தேவை. என்னது, photosynthesisக்கு we need chlorophyll, அதாவது green pigment in leaf தேவை. ஸோ நம்ம அந்த கலராக நிறைய வேரிகேட்டட் லீஃப் இருக்கிறப்ப இதெல்லாம் பிங்க் கலர், இதெல்லாம் பிங்க் கலராக இருக்கிறப்ப green part of the leafல மட்டும்தான், எங்கெங்கெல்லாம் க்ரீனாக இருந்துச்சோ அது மட்டும்தான் it turned into blue black color. இல்லையா, which shows உனக்கு குளோரோஃபில் முக்கியம் அப்படின்னு உனக்கு தெரிய வந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் ஆக்டிவிட்டியில் நம்ம ஒரு இலையை வந்து ஒரு பார்ட் பிளாக் பேப்பரால் கவர் பண்ணுறப்ப அந்த இடத்துல உனக்கு ஃபோட்டோசிந்தசிஸ் நடக்கலை. ஓகே, ஸோ சன்லைட்டும் இம்பார்ட்டன்ட், சன்லைட் அண்ட் குளோரோஃபில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உனக்கு தெரிய வருது. ஸோ குளோரோஃபில் முக்கியம், வாட்டர் முக்கியம், கார்பன் டை ஆக்சைடு முக்கியம் அண்ட் சன்லைட். தீஸ் ஆர் த ரெக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்பிரேஷன். டிரான்ஸ்பிரேஷன்னா என்ன? ஸோ நம்மளுக்கு நான் ஸ்டார்டிங்கில் கேட்ட மாதிரி நம்மளுக்கு எப்படி வந்து வேர்க்குதோ அதே மாதிரி லீவ்ஸ்க்கும் வேர்க்கும். ஓகே, ஸோ த லாஸ் ஆஃப் வாட்டர் இன் த ஃபார்ம் ஆஃப் வாட்டர் வேப்பர், the loss of water in the form of water vapor from the leaf of the plant body, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம செடியில இருந்துமே வாட்டர் வந்து லாஸ் ஆகி வாட்டர் வேப்பராக வெளியில் லாஸ் ஆகும், அதுதான் நம்ம டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம், நீராவி போக்குன்னு சொல்லுவோம். The leaves have tiny microscopic pores called stomata. நம்ம லீவ்ஸில் ஸ்டொமேட்டான்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. என்னது, ஸ்டொமேட்டா. லீஃப்ல நிறைய குட்டி குட்டி குட்டியாக ரொம்ப வந்து நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியும், மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தெரியும், ஸ்மால் ஓப்பனிங்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டொமேட்டான்னு சொல்லுவோம். இந்த ஸ்டொமேட்டா மூலமாக தான் நம்ம பிளான்ஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கிக்குது, ஆக்சிஜனை உள்வாங்கிக்குது. ஓகே, ஸோ அந்த ஸ்டொமேட்டா மூலமாக தான் இந்த வாட்டருமே வாட்டர் வேப்பராக வெளியில் போகுது. சரியா? ஸோ த லீவ்ஸ் ஹாவ் டைனி மைக்ரோஸ்கோபிக் போர்ஸ். போர்ஸ்னா ஓட்டை, அதான் நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் எவாபரேட்ஸ் த்ரூ தி ஸ்டொமேட்டா. ஸோ வாட்டர் வந்து இந்த ஸ்டொமேட்டா மூலமாக தான் என்ன ஆகும், இது வந்து எவாபரேட் ஆகும். சரியா? ஸோ ஈச் ஸ்டொமேட்டா இஸ் சரௌண்டட் பை காட் செல்ஸ். இந்த ஸ்டொமேட்டாவை சுற்றி உனக்கு காட் செல்ஸ்னு சொல்லிட்டு 2 கிட்னி ஷேப்டு செல்ஸ் வந்து என்ன இருக்குமா,
ப்ரொடெக்ட் பண்ணி இருக்குமா இந்த ஓட்டையை சுற்றி, புரியுதா? ஸோ தீஸ் கார்ட்ஸ் cells helps in regulating the rate of transpiration by opening and closing of stomata. ஓகே, இந்த ஸ்டொமேட்டா போர் வந்து எப்பயுமே ஓப்பனில் இருக்குமானா கிடையாது. ஓகே, இந்த கார்ட் செல்ஸ் தான் என்ன பண்ணும், அந்த ஸ்டொமேட்டல் போர் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுறதுக்கு இந்த கார்ட் செல்ஸ் தான் ஹெல்ப் பண்ணும். புரியுதா? ஸோ திஸ் ஹெல்ப்ஸ் இன் த க்ளோசிங் அண்ட் ஓப்பனிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஸோ ஓப்பன்லேயே இருந்துச்சு ஸ்டொமேட்டா அப்படின்னா நிறைய வாட்டர் வந்து லாஸ் ஆகும். க்ளோஸ்டாக இருந்துச்சுன்னா வாட்டர் அவ்வளோவா லாஸ் ஆகாது. ஓகே, ஸோ தேர் ஆர் 3 types of transpiration. ஓகே, stomatal transpiration, cuticular transpiration and lenticular transpiration. Stomatal transpiration என்ன? Loss of water from plants through stomata. ஸ்டொமேட்டா மூலமா வாட்டர் வந்து வாட்டர் வேப்பரா பிளான்ட்டை விட்டு லாஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். 90 to 95% ஆஃப் த வாட்டர் வந்து லீவ்ஸ்ல இருந்து இந்த மாதிரி தான் லாஸ் ஆகி போகுது. நெக்ஸ்ட் வந்து கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன், லாஸ் ஆஃப் வாட்டர் இன் பிளான்ட்ஸ் த்ரூ த கியூட்டிக்கல். ஓகே, ஸோ நம்மளோட பிளான்ட்ஸில் வந்து லீஃப்லேயும் சரி அண்ட் சில ஸ்டெம் பார்ட்லேயும் சரி there is one layer above the epidermis called cuticle. ஓகேயா, ஸோ இந்த கியூட்டிக்கல் மூலமாக உனக்கு வாட்டர் வந்து லாஸ் ஆச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம், கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஸ்டொமேட்டல் மூலமாக உனக்கு வாட்டர் லாஸ் ஆச்சுன்னா ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன், கியூட்டிக்கல்ஸ் மூலமாக வாட்டர் லாஸ் ஆச்சுன்னா கியூட்டிக்கல் டிரான்ஸ்பிரேஷன். And lenticular transpiration na enna? Loss of water from plants as vapor through the lenticels. Lenticels na enna ma'am? Lenticels are tiny openings that protrude from the barks in woody stems and twigs as well as in other plant organs. இந்த மரத்தில் இருக்கிற அந்த பட்டை அந்த பார்க்கு அதுலலாம் சில ஓப்பனிங்ஸ் இருக்கும், குட்டி குட்டி ஓட்டைங்க இருக்கும், அதுதான் நம்ம லென்டிசெல்ஸ்னு சொல்லுவோம். அந்த லென்டிசெல்ஸ் மூலமாக, லென்டிசெல்ஸ் எதுக்குன்னா ஆக்சுவலாக டு டேக் இன் ஆக்சிஜன் தான், பட் அந்த லென்டிசெல்ஸ் மூலமாகவும் அந்த ஓப்பனிங்ஸ் மூலமாகவும் உனக்கு வாட்டர் லாஸ் ஆச்சுன்னா we call it as lenticular transpiration. ஓகேயா? ஸோ டிரான்ஸ்பிரேஷன் எதுக்கு மேம் முக்கியம், நம்மளுக்கு எதுக்கு வந்து வேர்க்குது, ஏன்னா சுற்றி வந்து உனக்கு சூடாக இருக்குது சம்மர் சீசனில். ஸோ அந்த டைமில் உனக்கு வேர்க்கிறப்ப என்ன ஆகும், வேர்த்து இந்த வாட்டர்லாம் வந்து எவாபரேட் ஆகி போகிறப்ப உனக்கு கூலிங் எஃபெக்ட் கிடைக்குதா, அதனால தான் உனக்கு வந்து வேர்க்குது. அதே மாதிரி தான் டிரான்ஸ்பிரேஷன் will give a cooling effect to the plant. So it regulates the temperature of the plant. ஸோ அதனால தான் பிளான்ட்டுக்கும் வேர்க்குது. ஓகே, அதோட பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்கு தான் டிரான்ஸ்பிரேஷன் ஹேப்பன்ஸ். அண்ட் ஆல்சோ இட் கிரியேட்ஸ் அ புல் இன் லீஃப் அண்ட் ஸ்டெம். ஓகே, மேலே வந்து உனக்கு டிரான்ஸ்பிரேஷன் நடக்க இங்கே வாட்டர் பற்றாக்குறை நடக்குது. ஸோ இங்கே நிறைய தண்ணி இங்கே லாஸ் ஆகி போயிட்டே இருக்கிறதுனால இங்கே தண்ணி தேவை. ஸோ தண்ணி தேவைன்னா தண்ணி எங்கே இருக்குது, பிளான்ட்ல கீழேருந்து எடுத்துகிட்டு வரணும், ரூட்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு வரணும். ஸோ இது வந்து ஒரு புல்லை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அந்த புல் மூலமாக தான் ரூட்ஸ்லேருந்து உனக்கு லீவ்ஸ் வரைக்கும் உனக்கு வந்து தண்ணி வந்து ட்ராவல் ஆகுது. ஸோ இட் கிரியேட்ஸ் அ புல் இன் லீஃப் அண்ட் ஸ்டெம். It creates an absorption force in roots. Okay, so transpiration நடக்கிறதுனால தான் மேலே வரைக்கும் உனக்கு தண்ணி தேவை. ஸோ கீழே வந்து இந்த ரூட்ஸ்லேருந்து ஒரு அப்சார்ப்ஷன் ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். இட் இஸ் நெசசரி ஃபார் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மினரல்ஸ். ஓகே, ஸோ என்னது கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் மினரல்ஸ்க்கு இந்த டிரான்ஸ்பிரேஷன் வந்து உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. சரியா? ஸோ டேக் அ பிளாஸ்டிக் பேக். ஸோ உண்மையாலே இது வந்து உண்மையா மேம் டிரான்ஸ்பிரேஷன் நடக்குமானா நீ செக் பண்ணிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் பேக் எடுத்து அது ஒரு செடியில் லீஃபில் வந்து நீ கவர் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் வந்து விட்டு பார்த்தனா அந்த மைக்கா கவரை நீ எடுத்து பார்த்தனா உள்ளே வந்து ட்ராப்லெட்ஸ் ஆஃப் வாட்டர் இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணலாம், நம்மளோட பிளான்ட்ஸ் வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னு பார்த்தோன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ், வாயு பரிமாற்றம். ஓகே, ஸோ நம்மளோட பிளான்ட்ஸ்க்கு எப்படி வந்து ஆக்சிஜன் கிடைக்குது நான் ஆல்ரெடி உனக்கு சொல்லிட்டேன். ஸோ ஹவு டஸ் த பிளான்ட் கெட் ஏர்? த லீவ்ஸ் ஹேவ் மைன்யூட் போர்ஸ் கால்ட் ஸ்டொமேட்டா. இந்த ஸ்டொமேட்டா மூலமாக தான் வாட்டரும் லாஸ் ஆகுது, இது மூலமாக தான் கார்பன் டை ஆக்சைடும் உள்ளே போகுது, இது மூலமாக தான் ஆக்சிஜனும் உள்ளே போகுது. ஓகே, ஸோ த்ரூ விச் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஏர் டேக்ஸ் பிளேஸ். தீஸ் மைன்யூட் போர்ஸ் நம்ம மைக்ரோஸ்கோப் மூலமாக தான் பார்க்க முடியும். Air exchange takes place continuously through the stomata. சரியா? So plants exchange gases, carbon dioxide to oxygen continuously through this stomata. Okay? So இந்த stomata மூலமா தான் carbon dioxide உள்ள போகும், oxygen வெளியில வரும்.
ஓகே, அண்ட் வாட்டரும் வெளியில் வரும். நைட் டைமில் ஆக்சிஜன் இந்த ஸ்டொமேட்டாக்குள்ளே போகும். ஓகே, நைட் டைமில் மட்டும்தான். பட் மார்னிங் டைமில் கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகும், ஆக்சிஜன் வெளியில் வரும். கார்பன் டை ஆக்சைடு உள்ளே போகும், ஆக்சிஜன் வெளியில் வரும். அதே மாதிரி வாட்டரும் வெளியில் வரும். ஓகே, ஸோ இதை பற்றி நீங்கள் ஹையர் கிளாஸஸில் இன்னும் படிப்பீங்க. சரியா? ஸோ எஸ் பசங்களா, இன்னைக்கு நம்ம நிறைய பார்த்துட்டோம். ரொம்ப பெரிய சாப்டர் இல்லை, ரொம்ப ஈஸியான சாப்டர் தான். ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா எஸ் மேம் வி ஆர் டன் வித் திஸ் சாப்டர் புரிஞ்சிச்சுன்னு நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ நம்ம என்னென்ன படித்தோம்? ட்ராபிசம்னா என்னன்னு பார்த்தோம், நாஸ்டிக் மூமெண்ட்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், ஃபோட்டோசிந்தசிஸ்னா என்னன்னு பார்த்தோம், டிரான்ஸ்பிரேஷன்னா என்னன்னு பார்த்தோம், அண்ட் ஹவு ஸ்டொமேட்டா ஹெல்ப்ஸ் இன் த கேஷியஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ ஐ ஹோப் ஸோ எல்லாம் உங்களுக்கு கிளியர்னு நினைக்கிறேன். இதே மாதிரி அடுத்த செஷன்ல அடுத்த ஒன் ஷார்ட்டோட மீட் பண்றேன். until then bye bye from ஐஸ்வர்யா மேம். thank you so much and take care பசங்களா. bye bye. அண்ட் நம்ம செஷனுக்கு இன்னும் லைக் போடலன்னா கண்டிப்பா நம்ம செஷனுக்கு லைக் போட்டுடுங்க. bye bye.